ஹாய் ஹலோ மீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, செகண்ட் மேரேஜ் வித் பிஏவோடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் நிறைய பேர் வந்து ஸ்டோரிக்கு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் இந்த ஸ்டோரிக்கும் அதே மாதிரி ரெஸ்பான்ஸ் கொடுப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதில் தான் மூவிக்கான அப்டேட்ஸ்லாம் வரும். ஓகேடா, ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? ஸ்டோரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்ட்டை வந்து ஒரு ஒன்லைனராக நான் கொடுக்குறேன். நம்ம ஜேகேக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையுமே இருக்கும். பட் நம்ம ஜேகேவோட ஒய்ஃப் நம்ம டே இறந்துருப்பாரு. அண்ட் நம்ம ஜிமின் வந்து பிஏவாக வந்து ஜாயின் பண்ணியிருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்கும் ஜிமினுக்குமே செம்மையாக பாண்டிங்காக இருக்கும். அண்ட் நம்ம குழந்த அது மட்டும் இல்லாமல் நம்ம டேயுமே அப்பப்போ ஜிமினோட இதில் வந்து என் ஹஸ்பண்டோட உயிருக்கும் என் குழந்தையோட உயிருக்கும் ஒரு ஆபத்தில் இருக்குது, அதை நீ தான் எப்படியாவது சரி பண்ணணும், அதுக்காக நீ வந்து என்னோடய ஹஸ்பண்டை லவ் பண்ணி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நல்ல ஒய்ஃபாகவும் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவாகவும் நீ இந்த வீட்டுக்குள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம டே ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஸ்டோரியோட கடைசியில் வந்து நம்ம வந்து ஜியோன் வந்து நம்ம ஜேகே கிட்ட போய் ப்ரப்போஸ் பண்ணுறது மாதிரியும் ஜிமின் வந்து வெளியே என்ன கேட்டுட்டு இருக்கிற மாதிரியும் நம்ம முடிச்சிருப்போம். ஓகே, அதுலேருந்தே நம்ம ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ ஜிமின் வந்து அந்த டோரை ஓப்பன் பண்ணியிருப்பார்ல, இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ பார்த்துட்டு என்ன இவரும் லவ் பண்ணுறாரா? அப்போது நம்ம டேக்கிட்ட போய் என்ன சொல்ல? சரி, ஓகே, நம்ம டேக்கிட்ட போய் இதை ஃபஸ்ட்டு சொல்லலாம். டே என்ன ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்கன்னு தெரில. எப்படியா இருந்தாலும் குழந்தையோட உயிரும் ஜேகேயோட உயிரும் ஆபத்துலேருந்து காப்பாற்றணும். அதுக்கு ஒரு ஒய்ஃபாட்டு ஒரு ஆள் வேணும். அதானே இப்போது நம்ம டீம் லீடரே அதை பார்த்துக்கிறது மாதிரி இருக்கிறாரு. நம்ம அது மட்டும் இல்லாமல் டீம் லீடர் கை நிறைய சம்பாதிக்கவும் செய்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தையும் ஒரு பத்திரமா பார்த்துப்பாரு. சரி, ஓகே, சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் என்ன பண்ணியிருப்பாரு, அப்படியே கேபின் விட்டு வெளியே வந்து அப்படியே வெளியே இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே அந்த டீம் லீடர் வந்து அப்படியே வெளியே போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அப்படியே உள்ளே போகிறான். டைம் பார்த்தா ஒரு 6 o'clock இருக்கும். இப்போ அவன் அப்படியே உள்ள போய்ட்டு, சார் டைம் ஆச்சு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னோன்னா, ஓகே ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே கிளம்பி வீட்டுக்கு தான் வரான். இப்போ அப்படியே வீட்டுக்கு வந்துட்டு அவர் பயங்கரமாக யோசிச்சுட்டு டே அப்படின்னு சொன்னோன்னே, சொல்லு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இருந்து அப்படியே டே வரான். இப்போ பார்த்துட்டு இல்லை அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். இப்போது அப்படியே டே வந்து நான் நடந்ததெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கேன். கைமீறி போகுதுன்னு நான் சொன்னல, கைமீறிடுச்சு அப்படின்னு சொன்னேண்ணே. என்ன சொல்கிறீங்க? அவர் நல்லா பார்த்துப்பாரு அப்படின்னு சொன்னேண்ணே. எப்படி பார்த்துப்பாரு? அது மட்டும் இல்லாமல் என் குழந்த எப்படி பயப்படுறான்னு பார்த்தல, அப்புறம் எப்படி என் குழந்த அவனை அம்மாவை ஏற்றுக்குன்னு நீ நினைக்கிற அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன பண்ணுறது? அவர் ப்ரப்போஸ் பண்ணிட்டாரு, ஜேகே சார் ஏற்றுக்கிட்டாருன்னு நீ நினைக்கிறிய? எனக்கு ஜேகேயை பற்றி நல்லாவே தெரியும். கண்டிப்பாக அவர் அதை ஏற்றுக்க மாட்டார். கண்டிப்பாக ரிஜெக்ட் தான் அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு சொன்னோன்னே, சரி இப்போ என்ன பண்ண? கண்டிப்பாக இப்போ அவர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. ஆனால் கண்டிப்பாக ஜியோன் சும்மா இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னோன்னே, ஐயோ நீங்கள் அவரை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே டே ஒரு விஷயத்த சொல்லிட்டு, நம்மளுக்கு டைம் ரொம்ப இல்லை ஜிமின், அதனால் அப்படின்னு சொன்னோன்னே, இப்போ என்ன பண்ணுறது? நான் ஒரு அட்ரஸ் கொடுக்குறேன், நீ நாளைக்கு லீவ் போட்டுட்டு அந்த அட்ரஸ்க்கு போ அப்படின்னு சொன்னோன்னே, என்ன எனக்கு புரியலை. நான் சொல்கிறது கேளு, அது நான் சொல்கிறேன், நீ லீவ் போடு. நாளைக்கு ஜேகேக்கு கால் பண்ணி எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு லீவ் போட்டு அந்த அட்ரஸில் இருக்க பர்சனை போய் ஃபஸ்ட்டு நீ பாரு அப்படின்னு சொன்னோன்னே, பார்க்கலாமா அப்படின்னு சொன்னேன்னே, நீ போன்னு சொல்கிறேன்ல அப்படின்னு சொன்னேன்னே, சரி ஓகே அந்த அட்ரஸ் சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னேன்னே. இப்போ அப்படியே டே ஒரு அட்ரஸ் சொல்கிறான். இதை அப்படியே நோட் பண்ணி வச்சுட்டு, சரி ஓகே டே, நாளைக்கு நான் உங்ககிட்ட பேசிட்டு வந்து நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே பேசு, கரெக்டாக பேசு, எந்தவித பதட்டமும் இல்லாமல் பேசு, ஓகேவா அப்படின்னு சொன்னோன்னே, ஓகே டே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே தூங்கிடுறான். இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் காலையிலேயே கால் பண்ணி ஜேகே கிட்டே சொல்லியிருப்பான், இப்படி எனக்கு உடம்பு சரியில்லை சார், இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொன்னோன்னா, ஜேகேயும் ஓகே ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி ஜேகேயும் சொல்லியிருப்பாரு. இப்போ அப்படியே அந்த டே சொல்லியிருப்பாள் ஒரு அட்ரஸ். இப்போ அந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம ஜிமின் போகிறான். இப்போ அந்த அட்ரஸ்க்கு போய் நின்றுட்டு, இந்த வீடு தானே, என்ன இவ்வளோ பெருசாக இருக்குது வீடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே உள்ளே போனோன்னா பாடி கார்ட்ஸ் அப்படியே தடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்துட்டு, இல்லை நான் வந்து அவரோட ஃப்ரெண்டு தான் அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே போங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே உள்ளே போகிறாரு. இப்போ அப்படியே உள்ளே போயிட்டு அப்படியே காலிங் பெல் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே இருந்து அப்படியே ஒரு பர்சன் அப்படியே வந்து கதை ஓப்பன் பண்ணுறாங்க. ஹே ஜிமின் நீயா அப்படின்னு சொன்னேன்னா, சார் நீங்கள் அப்படின்னு சொன்னேன்னா, நான் தான், நீ இங்கே வந்திருக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே சுற்றி பார்க்குறாரு. இப்போ ஜிமின் பார்த்துட்டு, சார் யாரை தேடுறீங்க? இல்லை உங்க கூட ஜேகே வந்திருக்கானா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தேடினோன்னே,
ஐயோ சார் அதெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் பார்க்குறான். அது வேற யாரும் இல்லை, ஆரம் தான். பார்த்துட்டு நீ எப்படி ஒத்திக்கி என் வீட்டு அட்ரஸ் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னானே. இல்லை ஜின் சாரை பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். ஓ ஜின்னை பார்க்க வந்தியா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு ஜின் ஜின் உன்னை பார்க்க ஜிமின் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே மேலேருந்து ஜிமின் அப்படியே எட்டி பார்க்குறான். பார்த்துட்டு ஒன் செகண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்கிற பொருள் அப்படியே ரூமில் வச்சுட்டு அப்படியே வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு வா ஜிமின் எப்படி இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். என்ன பார்க்கணுமா என்ன அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்கள் கூட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னேன். தனியாவா? பரவாயில்ல சொல்ல ஒன்றும் இல்லை, அவரும் ஒன்றும் சொல்ல மாட்டார் அப்படின்னு சொன்னேன். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் உட்காடுறான். தங்கி தான் உட்காடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னேன். இல்லை உங்களுக்கு டேயே தெரியுமா அப்படின்னு சொன்னேன். உனக்கு டேயே தெரியுமா அப்படின்னு சொன்னேன். தெரியும் அப்படின்னு சொன்னேன். தெரியுமா? உனக்கு டே என்ன வேணும் அப்படின்னு சொன்னேன். எனக்கு டே என்ன வேணும்லாம் எனக்கு தெரியாது, பட் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டார் அப்படின்னு சொன்னேன். ஹெல்ப்பா? இல்லை புரியலை அப்படின்னு சொன்னேன். இல்லை எனக்கு தெரியும், ஜேகே சாரோட ஒய்ஃப் தான் டே அப்படின்ட்டும் அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொன்னேன். அதான் உனக்கு தெரியும்ல, அப்புறம் எப்படி உன்கிட்ட டே ஹெல்ப் கேட்டிருப்பான் அப்படின்னு சொன்னேன்னா. அது ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சு அப்படின்னு சொன்னான்னா. ஆஃபீஸில் வச்சு டே என் கண் முன்னாடி தெரிஞ்சார். அப்புறம் நான் என்ன வேணும்னு கேட்கும் போச்சுல உன் மூலமாக எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும்னு கேட்டார். அதான் அப்படின்னு சொன்னானா. என்ன வளர்ற நீ அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்குறான். பார்த்துட்டு அவர் தான் எனக்கு இந்த அட்ரஸே கொடுத்தாரு. இந்த அட்ரஸில் போ, அங்கே எனக்கு ஜின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்ட் உண்டு, அவர்கிட்ட போய் நடந்த எல்லா விஷயத்தையும் நீ சொல்லு, அவர் உனக்கு ஐடியா கொடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டே சொல்லி தான் நான் இங்கேயே வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ ஆரம்பிச்சுன்னு அப்படி ஷாக்காக பார்க்குறாங்க. பார்த்துட்டு டே உன் கண்ணுக்கு தெரியறானா? இப்போ 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 இங்கே வருவானா அப்படின்னு சொன்னேன். அவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஓ ஆரம் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. இங்கே பாரு, டே நம்ம கண்ணுக்கு தெரிய மாட்டான், இங்கே வரமாட்டான், விட்டுரு. இப்போ டே ஜிமின்கிட்ட என்ன சொன்னாங்கிறத ஃபஸ்ட்டாக கேளு நீ அப்படின்னு சொன்னானே. டே உன்ட்ட என்ன சொன்னான் அப்படின்னு சொன்னானே. இல்லை ஜேகே சாரோட உயிருக்கும் நம்ம டேஷியோட உயிருக்கும் ஆபத்து இருக்குது, நீ தான் எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். என்ன நீயா? என்ன பிரச்சனைன்னு சொல்லு, நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னேன். இல்லை அவர் என்ன சொன்னார் நான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜிமினோட கண்ணில் ஃபஸ்ட்டு டேஸ்ட் தெரியும் போச்சுல, நிறைய விஷயம் சொல்லியிருப்பார்ல, நீ எப்படியாவது என் ஹஸ்பண்டை லவ் பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் சொல்லியிருப்பார். அது மட்டும் இல்லாமல் அவரோட கதையும் சொல்லியிருப்பார்ல. இப்போ இதை எல்லாத்தையும் ஜிமின் சொல்கிறான். சொல்லிவிட்டு இதை தான் அவர் சொன்னார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. யாரால் ஆபத்து அவனுக்கு இருக்குது, எப்படி ஆபத்து இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே. அப்படின்னு சொன்னதுக்கப்புறவு அவன் இன்னொரு விஷயமும் சொல்கிறான். நிஜமாவா? அப்போ அவனை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் எழும்புறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு இங்கே பாரு, இந்த விஷயத்த நினச்சிருந்தா டே எப்போவோ பண்ணியிருக்கலாம், ஆனால் டே சைலண்டாக இருக்கானே அதுக்கு ஏதோ ஒரு ரீசன் இருக்குது. அதனால் நம்ம டே சொன்ன மாதிரி நம்ம ஜிம்மினுக்கு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொன்னானா. என்ன சொல்கிறீங்க? என் ஃப்ரெண்டு செத்ததுக்கு காரணமே அவன் நினைக்கும் போச்சுல எனக்கு அப்படியே கோவமாக வருது அவனை அப்படின்னு சொன்னானே. இங்கே பாரு, நம்ம டேக்கு ஒன்றை விட பயங்கரமான கோவம் டேக்கு கண்டிப்பாக இருக்கும். டேயே சைலண்டாக இருக்கானா, நீ கொஞ்சம் யோசி அப்படின்னு சொன்னானே. ஆமாம், அந்த பச்சை குழந்தைய பார்க்க முடியாமல் ஜேகே கூட சந்தோஷமான வாழ்க்கையை வாழ முடியாமல் அவன் ரொம்ப தவிச்சிட்ருப்பான் அப்படின்னு சொன்னேன். புரியுதுல்ல, அவன் எவ்வளோ தவிப்பான். இதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் சைலண்டாக இருக்கானா ஏதாவது ரீசன் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு நீ ஜிமினுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்கிறாரு. சரி இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல நம்ம எப்படியாவது ஜிம்மினை ஜேகே கிட்டே சேர்க்கணும் அதுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போச்சுல என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ நம்ம ஜின் யோசிச்சுட்ருக்காரு. இப்போது ஜின்னுக்கு ஒரு கால் வருது. நம்ம ஜேகே தான் கால் பண்ணுறாரு. சொல்லு ஜேகே அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை ஜின், குழந்தை என்னன்னு தெரியல சினிங்கிக்கிட்டே இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. சினிங்கிக்கிட்டு இருக்காளா? அவளுக்கு ஃபீவர் அடிக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ ஜேகே அப்படியே டச் பண்ணி பார்க்குறான். பட் ஃபீவர் எதுவும் இல்லை ஜின். சரி, கை காலை செக் பண்ணிப்பார், ஏதாவது பூச்சி கடிச்ச தடம் ஏதாவது இருக்கான்னு பாரு அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ அப்படியே ஜேகே செக் பண்ணி பார்க்குறான். இப்போ கையில் பார்த்தா லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது. பார்த்துட்டு கையில் மட்டும் லைட்டாக ரெட்டிஷாக இருக்குது ஜின் அப்படின்னு சொன்னோன்னே.
பூச்சி ஏதாவது கிடச்சிருக்கும், லைட்டாக அந்த இடத்துல லைட்டாக ஆயில்மெண்ட் மட்டும் போட்டுவிடு அப்படின்னு சொன்னானே. சரி ஜென் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கு அப்படியே கால் கட் பண்ணிடுறாரு. இப்போ பார்த்துட்டு என்ன பண்ண எனக்கு ஒரு ஐடியா. ஜிமின் நீ ஒன்று பண்ணு, நீ வந்து ஃபுல்லாக ஜேகேயை செடியூஸ் பண்ணணுன்னு யோசிக்காத, ஓகேவா? நீ வந்து குழந்தை மேலேயே டேக்கர் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னானே. குழந்தைய டேக்கர் பண்ணால் எப்படி ஜேகேயோட மனசு இறங்கும் அப்படின்னு சொல்லும் போச்சுல, இங்கே பாரு, குழந்தைக்கு ஒன்றுனாலே உடனே எனக்கு கால் பண்ணி என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்னு கேட்பான். இது நீ குழந்தைய டேக்கர் பண்ணி கவனிச்சிக்கிட்டேன்னு வையேன், யாராவது ஒரு ஆள் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு இப்படி ஒருத்தங்க இருந்தால் போதும், குழந்தை வந்து ரொம்ப சந்தோஷமாக வாழ்வா, அம்மா இல்லாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு நீ அப்போ ஓமலை தான் வரும். ஏன்னா குழந்தை உன்கிட்டேயும் ஜாலியாக இருக்கும், அதே நேரத்தில் நீ அந்த குழந்தைய டேக்கர் பண்ணி பார்க்குறதையும் ஜேகே பார்த்தான்னு கண்டிப்பாக உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவன் கொஞ்சம் யோசிப்பான். ஒன்று பண்ணலாம், ஆரம் கிட்டவா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஆரம் கிட்ட வரான். ஜிமின் நீங்கள் கிட்ட வா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜிமின் கிட்ட வரான். கிட்ட வந்தோடனே இப்போ ஜின் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. சொல்லிவிட்டு இது சரியாக நடக்குமா? நடக்கும், நான் சொன்ன மாதிரி நீ குழந்தை கூடயே கேர் பண்ணிக்கோ, சரியா? குழந்தைய மட்டும் நீ கேர் பண்ணால் போதும், மற்றதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் அங்கேருந்து கிளம்புறான். இப்போ கிளம்பி அவன் வீட்டுக்கு வந்துடுறான். இப்போ நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் ஜிமின் ஆஃபீஸ்க்கு போகிறான். இப்போ ஆஃபீஸ்க்கு போய் அங்கேருந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும் போச்சுல, இப்போ ஜின் அந்த இடத்துக்கு வராரு. இப்போ ஜியோன் இந்த சைடுலேருந்து வரான். ஜியோன் வந்து அது ஃபைல் ஏதோ ஜிமின்ட்டு கொடுத்துட்ருக்குறான். இப்போ அப்படியே ஜின் வந்துட்டு, ஜிமின் இது அந்த ஃபைல், அந்த பிங்க் கலர் ஃபைல் ஒன்று சொன்னல, அந்த ஃபைலை எடுத்துக்கிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பிங்க் கலர் ஃபைலை தேடுறாரு. இப்போ ஜியோன் பார்த்துட்டு இந்த ஃபைலை கொண்டு சார்ட்டை சப்மிட் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொடுத்துட்டு அப்படியே திரும்புறாரு. ஜின்னு வந்து ஜியோனை முறைச்சிக்கிட்டே உள்ளே போகிறாரு. இப்போ ஜியோன் பார்த்துக்கிட்டு இவர் ஏன் நம்மளை முறைச்சிக்கிட்டே போகிறாரு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜியோன் அப்படியே அவன் பிளேஸ்க்கு போயிடுறான். இப்போ அப்படியே அந்த பிங்க் கலர் ஃபைலையும் அந்த ப்ளூ கலர் ஃபைல், அதாவது நம்ம ஜியோன் கொடுத்துருப்பான்ல அந்த ஃபைலையும் எடுத்துக்கிட்டு அப்படியே உள்ளே போகிறான். உள்ளே போய்ட்டு ஜேகே அப்படின்னு சொல்ல முடியலாம். சொல்லுங்கள் ஜென், குழந்தைக்கு இப்போ பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜென், இப்போ நான் இருக்கால அப்படின்னு சொன்னானே. இப்போ ஜென் அப்படியே திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அங்கே தான் குழந்தை அழகாக க்யூட்டாக இருந்து விளையாடிட்டுருக்குறா. இப்போ அந்த ஃபைல் எல்லாமே ஜிமின் கொண்டு சப்மிட் பண்ணிகிட்ருக்க போச்சுல, இப்போ நம்ம டேஷி என்ன பண்ணுறான்னா அப்படியே ஜிமின் பக்கம் அப்படியே திரும்பி, மம்மா இங்கே வா விளாட்லாம், மம்மா வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து அவன் அப்படியே ஜிமினை பார்த்து கூப்பிடுறான். இப்போ ஜிமினை அப்படியே திரும்பிட்டு அப்படின்னு சொன்னோன்னே, மம்மா வா விளாட்லாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் கூப்பிட்டோன்னா, நானா அப்படிங்கிற மாதிரி ஜிமின் கேட்குறான். இப்போ அப்படியே டேஷி என்ன பண்ணுறான்னா எலும்பி அப்படியே ஜிமினோட கையை டைட்டாக பிடிச்சி அவள் இழுத்துட்டு போகிறான். இழுத்துட்டு போய் வாங்க நம்ம இது அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமினை கூட்டிகிட்டு கொண்டு போய் அப்படியே வச்சு ஜிமின் கூட நம்ம டேஷி விளையாடிட்டுருக்குறான். இதை பார்த்துக்கிட்டு, டேஷி உன்ட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் யாரையும் அம்மான்னு கூப்பிடக்கூடாதுன்ட்டு அப்படின்னு சொன்னான்னா, டாடா எனக்கு இவங்கள மம்மான்னு கூப்பிட தான் பிடிச்சிருக்கு, எனக்கு இவங்க மம்மா மாதிரி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னான்னா, டேஷி அப்படின்னு சொன்னேன்னா, ஏய் நீ சும்மா இரு, நான் அவன்கிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேச தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன்னா. என்ன ஜென்? இல்லை நீ எப்போ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா செகண்ட் மேரேஜா? சத்தியமாக சொல்கிறேன் ஜென், என்னால் பண்ணவே முடியாது. என்னால் என்னோட இருந்த இடத்துல என்னால் யாரையும் வச்சு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிச்சுல. நான் என்ன சொல்வேன்னா, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டாதான் குழந்தைக்கு நல்லது அப்படின்னு சொன்னோன்னே. ஜென் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, குழந்தைய நான் பத்திரமா பார்த்துப்பேன். எத்தனை வருஷம்? கூடி போனால் ஒரு 10 வருஷம் பார்த்துப்பியா? இல்லை வேணா டேஷி பெரிய பிள்ளை ஆகுறது வரைக்கும் வேணால் பார்த்துப்பியா? அதுக்கப்புறம் நீ உன்னால் பார்த்துக்க முடியாது ஜேகே, அதுக்கப்புறம் என்னால் பிள்ளையை பார்த்துக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். இப்போ அப்படியே ஜிமின் திரும்பி பார்க்குறான். திரும்பி பார்த்துட்டு அவன் நார்மலாக அவன் உட்காந்து அப்படியே குழந்தைய டேக்கர் பண்ணி பார்த்துட்ருக்குறான். இப்போ பார்த்துட்டு, ஜேகே அது உன்னால் முடியாது, ஒரு கட்டம் வரைக்கும் தான் பொம்பளை பிள்ளைங்க அப்பா கூட அட்டாச்சாக இருக்கும், அதுக்கப்புறம் பொம்பளை பிள்ளைங்க அட்டாச்சாக இருக்கணும்னா அது அம்மா கிட்ட மட்டும்தான் இருக்கும், அதை நீ புரிஞ்சுக்கோ. அதான் என்னோடய அம்மா இருக்கிறாங்கல்ல, எத்தனை வருஷம் இருப்பாங்க அவங்களும். ஜேகே புரிஞ்சுக்கோ, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணு, குழந்தைக்கு ஒரு நல்ல அம்மாவை தேடுறா. உனக்கு ஒய்ஃப் வேண்டாம், நான் சொல்கிறேன் உனக்கு ஒய்ஃப் வேண்டாம், பட் உன் குழந்தைக்கு ஒரு அம்மா தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போது நான் குழந்தைக்கு நான் ஒரு டேக் கேர் நான் வச்சுக்கட்டுமா அப்படின்னு சொல்ல. டேக் கேரா? அது எப்படிடா முடியும்? டேக் கேர்னால் சேலரிக்கு கூட இருக்கிறதுடா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது தெரியும், ஆனால் என்னால் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க முடியாது. ப்ளீஸ் ஜென்,
தயவு செஞ்சு சொல்கிறேன், என்னை ஃபோர்ஸ் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போதுல, நான் ஒரு உண்மையை சொல்லவா? குழந்தையும் நீயும் தினம் தினம் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு டேய் மட்டும் சந்தோஷமாக இருப்பான்னு நீ நினைக்கிறியா? அவன் சந்தோஷமாக இருக்க மாட்டான்டா. அவன் சந்தோஷமாக இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா, அதுக்கு ஃபஸ்ட்டு நீயும் டேஷியும் சந்தோஷமாக இருக்கணும். நீயும் டேஷியும் சந்தோஷமாக இல்லாமல் டே எப்படி சந்தோஷமாக இருப்பான் அப்படிங்கிற மாதிரி ஜின் கேட்டோன்னே, அதுக்கு நான் இப்போ என்ன பண்ணணும்? டேஷிக்கு ஒரு நல்ல அம்மா வேணும், கல்யாணம் பண்ணிக்கோடா அப்படிங்கிற மாதிரி ஜின் சொல்கிறான். இத்தனை வருஷமாக சைலண்டாக தானே இருந்தீங்க, இப்போ மட்டும் என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, எனக்கும் புரியுது, நானும் உன்னை கஷ்டப்படுத்த வேணாம் அப்படிங்கிற மாதிரி நானும் யோசிச்சுட்டு தான் இருந்தேன். ஆனால் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, குழந்தைக்கு டே நீ ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறடா, குழந்தைக்கு ஒரு பூச்சி கடிச்சா கூட உன்னால் பார்க்க முடியலை. இதே இதை நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா அந்த பொண்ணு அந்த குழந்தை பக்கத்துலேயே இருக்கும்டா. அப்போ பூச்சி கடிச்சாலும் சரி, ஃபீவர் வந்தாலும் சரி, அவள் பார்த்துப்பா. அப்போ நான் உங்ககிட்ட கேட்குறது நீங்கள் தப்புன்னு சொல்கிறீங்களா? நான் அப்படி சொல்ல வரல ஜேகே. குழந்தைக்கு பூச்சி கடிச்சு அந்த இடத்துல ரெட்டிஷ் ஆனதுக்கு அப்புறம் தான் நீ பார்த்துருக்க, அதுவும் குழந்தை சின்னுங்கினதுக்கப்புறம் தான் அதை நீ பார்த்துருக்க. இது நீ கல்யாணம் பண்ணி ஒரு பையனை கூட வச்சுருந்தேன்னு வையேன், அவங்க அந்த குழந்தைய பார்க்கும்போச்சுன்னா எந்த வித பூச்சியும் சரி, ஃபீவர் வந்தாலும் சரி, அவன் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான்டா. இங்கே பாரு ஜேகே, இங்கே பாரு, அப்பாவை விடையும் அம்மாவுக்கு தான் குழந்தைங்க மேலே பாசம் ஜாஸ்தியாக இருக்கும். ஆனால் நான் செகண்டாக ஒரு மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னா எப்படி என் குழந்தை மேலே உங்களுக்கு அவ்வளோ பாசம் வரும் நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜேகே கேட்குறான். எனக்கு புரியுது, நம்ம டே லெவலுக்கு நம்ம டேஷி யாரும் அந்த லெவலுக்கு பார்த்துக்க மாட்டாங்க, அது எனக்கும் நல்லாவே தெரியும். ஆனால் புரிஞ்சுக்கோ, நீ டேஷிக்கிட்ட யார் ரொம்ப அட்டாச்சாக இருக்காங்களோ, டேஷி யார் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துக்குறாங்களோ அவங்கள தேடு அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ ஜேகேயோட கண்ணை நேராக ஜிமின்கிட்ட தான் போகுது. இப்போ அப்படியே ஆரம் பார்த்துட்டு, இங்கே பாரு, நீ கரெக்டாக பேசுகிற, அவன் நீ சொன்ன உடனே ஜிமினை தான் பார்க்குறான். மேபி ஜிமினை கல்யாணம் பண்ணுறதுக்கும் டிசிஷன் பண்ணுறதுக்கும் நம்ம பேசணுமா இல்லை அவன் பேசுவானான்னு தெரில அப்படின்னு சொன்னோன்னே, நான் ஜிமினை நானே கோத்து விட்றேன் இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜின் சொல்லிவிட்டு அப்படியே அவன் ஜேகே தான் பார்த்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஜேகே அப்படியே நிமிர்ந்து பார்த்துட்டு, அந்த மாதிரி ஒரு பையனை அப்படின்னு சொன்னச்சுல, அந்த மாதிரி ஒரு பையனை நீ இனிமே எங்கேயும் போய் தேட வேண்டாம் ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். அப்போது அதான் ஜிம்மன் இருக்கான்ல, அங்கே பாரு, அவன் குழந்தைய எவ்வளோ அழகாக டேக் கேர் பண்ணி பார்த்துக்கிறான், குழந்தை கூட எவ்வளோ ஜாலியாக இருக்கான், எவ்வளோ ஹாப்பியாக இருக்கான், அப்புறம் என்ன பாருடா அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ அப்படியே ஜேகே ஜிம்மினை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அவன் குழந்தை கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறான். அது மட்டும் இல்லாமல் குழந்தையுமே மம்மா மம்மான்னு சொல்லிட்டு அவன் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்குது பார்த்துட்டு. அப்போது நான் ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கவா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாண்டா, நீ ஜிம்மினை கல்யாணம் பண்ணிக்கோ, நீ ஜிம்மின்கிட்ட இதை பற்றி பேசு, நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்கலாமா, டேஷியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும், நீ என்னை கல்யாணம் பண்ணிக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நீ ஜிம்மின்கிட்ட பேசுடா. ஜிமின் ஒத்துக்குவான்டா. அவனுக்கும் எனக்கு தெரிஞ்சு ஜிமினுக்கும் டேஷியை ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அவனை நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவன் எப்போல்லாம் டேஷி கூட இருக்கிறானோ அப்போல்லாம் அவனை அறியாமலே அவன் சிரிக்கிறான்டா. அவன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறான். கண்டிப்பாக நீ இதை கேட்டு எனக்கு கண்டிப்பாக ஜிமின் ஒத்துக்குவான் அப்படின்னு சொன்னானே. சரி, அப்ரோச் பண்ணுறேன், ஆனால் இது தப்பா அப்படின்னு சொல்ல முடியல. அதெல்லாம் ஒரு தப்பும் கிடையாதுடா அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இல்லை, நான் ஆல்ரெடி மேரேஜ் ஆகி ஒரு குழந்தையோடு இருக்கிறேன். அவனுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேரேஜ். அவனோட லைஃப்பை நான் ஸ்பாயில் பண்ண மாதிரி ஆயிடாதா ஜின் அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. ஆகாதுடா, ஜிமின்கிட்ட நீ பேசு சரியா. நானும் யோசித்தேன், எனக்கு இது சரியாக பட்டுச்சு, அதான் அவன்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். சரி, நான் கிளம்புறேன்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னும் ஆரம்பங்கிறது அப்படியே கிளம்புறாங்க. இப்போ ஜின் அப்படியே ஆரம் திரும்பி பார்த்துட்டு, ஜேகே நல்லா யோசிச்சு முடிவெடு, இது உன்னோட குழந்தையோட லைஃப் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரம்பம் அப்படியே அங்கேருந்து போயிடுறாரு. இப்போ அப்படியே ஜேகே பயங்கரமாக யோசிக்கிறாரு. அன்னைக்கு ஃபுல்லாக யோசிச்சிருப்பாரு. இப்போ அப்படியே வீட்டுக்கும் போய் யோசிக்கிறாரு. இப்போ அப்படியே அதாவது டேஷி வந்து பெட்டில் இருந்து விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ நேராக ஜேகே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு, டேஷி அப்படின்னு சொன்னோன்னே, டாடா உனக்கு மம்மா வேணுமாடா அப்படின்னு சொன்னோன்னே. அப்போ டேஷி யோசிச்சுட்டு, மம்மா வேணும், நைட்டு கதை சொல்லி தூங்க வைக்கிறதுக்கு
என் கூட ஜாலியாக விளையாடுறதுக்கு, அப்புறம் என் கூட ஜாலியாக குக் பண்ணி என் கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு மம்மா வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் சொல்கிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு, சரிடா உனக்கு ஜிமின் மம்மாவாக வந்தா ஓகேவா அப்படின்னு சொன்னேன். ஜிமின் மம்மாவா? ஐ ஜாலி! ஜிமின் மம்மா என்கிட்ட எவ்வளோ கேரிங்காக இருப்பாங்க தெரியுமா? அவங்க என் கூட எவ்வளோ ஜாலியாக விளையாடுவாங்க தெரியுமா? ஜாலி ஜாலி! இனிமேல் ஜிமின் என்னுடைய மம்மாவா அப்படின்னு சொன்னாடா. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டேன். ஆமாண்டா, ஜிமின் இனி உன்னோட மம்மா அப்படின்னு சொன்னேன். ஓகே ஜாலி ஜாலி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஷி அப்படியே டைட்டாக ஜேகே ஹக் பண்ணிக்கிறான். இப்போ ஜேகே அப்படியே கொஞ்சம் லைட்டாக அப்படியே கொஞ்சம் அவன் கண்ணிலேருந்து அப்படியே டீஸ் வருது. இப்போ அப்படியே ஜேகே எழும்பி அப்படியே டேக்கு ஃபோட்டோக்கு முன்னே போய் நின்றுட்டு, நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன்டா குழந்தைக்காக, உனக்கு இதில் எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லும்போச்சுல இப்போ எதுவுமே அதாவது எந்த ரியாக்ஷனுமே இல்லை. பார்த்துட்டு, குழந்த செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் ஹாப்பியாக இருப்பானா, நான் பண்ணிக்கிறேன், பட் உனக்கு விருப்பமாக இல்லையான்னு எனக்கு தெரியலையேட்டே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, சரி ஓகே குழந்த ஆசைப்படுறா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கிட்ட அப்படியே பேசிக்கிட்டு இருக்கான். இப்போது அவன் வந்து சரி நான் போய் படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அங்கே போய் அவன் என்ன பண்ணுறான்னா டேஷை ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்குறான். இப்போ அந்த ஃபோட்டோ அப்படியே இருக்குல்ல, அந்த ஃபோட்டோக்கு முன்னாடி இப்போ டே தான் தெரிகிறான். டே அப்படியே பார்த்துட்டு, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிட்டா தான் ஜேகே உயிரோடு இருப்ப, எனக்கு நீ சந்தோஷமாக இருந்தால் போதும்டா, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கோடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அப்படியே சொல்லிக்கிட்டு அப்படியே நம்ம ஜேகேயோட பக்கத்தில் உட்காந்து அப்படியே ஹேரை வந்து அப்படி தடவி கொடுக்குறாரு. தடவி கொடுத்துட்டு, நீங்கள் 2 பேரும் ஹாப்பியாக இருக்கும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டே அங்கேருந்து அப்படியே மறைஞ்சு போயிடுறான். இப்போது நெக்ஸ்ட் டே தான் இப்போ ஜேகே அப்படியே ஆஃபீஸ்க்கு வராரு. இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு இப்போ ஜிமின் அப்படியே கேபின்குள்ளே கூப்பிடுறாரு, கேபின்குள்ளே வா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே பின்னாடி கேபின்குள்ளே போகிறான். இப்போ போனானே, உன் கூட கொஞ்சம் தனியாக பேசணும், இன்றைக்கி ஈவினிங் பார்க்குக்கு போகலாமா அப்படின்னு சொல்லும்போச்சுல, பார்க்குக்கா? போகலாமே சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, ஈவினிங் ஆன உடனே நீ டேஷை தூக்கிக்கிட்டு கீழே கார் பார்க்கிங் பிளேஸ்க்கு வா, நம்ம அங்கேருந்து அப்படியே பார்க்குக்கு போகலாம் சரியா அப்படின்னு சொன்னேன்னா, ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அப்படியே வெளியே போயிட்டு அன்றைக்குள்ள வேலையெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. எப்படியே ஈவினிங் ஆகுது. எப்போவுமே மோஸ்ட்லி நம்ம டேஷி வந்து ஈவினிங் டைம் வந்து நம்ம ஜிமின் கையில் தான் இருப்பாள். இப்போ நம்ம ஜிமின் அப்படியே டேஷியை தூக்கிக்கிட்டு நேராக கார் பார்க்கிங் பிளேஸ்க்கு தான் அவன் போகிறான். இப்போ பின்னாடியே ஜேகேயும் வரான். ஜேகே வந்துட்டு, சரி போகலாமா அப்படின்னு சொன்னேன்னா, போகலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே பார்க்குக்கு தான் போகிறாங்க. இப்போ அப்படியே பார்க்குக்கு போன உடனே அங்கே வந்து இருக்கிறதுக்கு ஒரு பெஞ்ச் மாதிரி ஒன்று போட்டிருக்கேன். இப்போ அதில் போய் ஜேகே உட்காடுறான். இப்போ ஜிமினும் போய் அப்படியே உட்காடுறான். ஜிமின் வந்து அப்படியே டேஷி கீழே இறக்கி விட்டானே, டேஷி வந்து அங்கே வந்து ஒரு ஊஞ்சல் மாதிரி இருக்குது, அதில் போய் உட்காந்து அவள் விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டோம். அது வந்து அப்படின்னு சொன்னேன்னே, சொல்லுங்கள் சார். இல்லை எனக்கு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பயங்கரமாக தயங்குறான். சார் ஏதோ இருந்தாலும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை எனக்கு அது டேஷியை பார்த்துக்கிறதுக்கு ஒரு அம்மா வேணும், அதான் நீ என்னை செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பியா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு, என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். இல்லை செகண்ட் மேரேஜ் பண்ணிப்பியா, இல்லை டேஷிக்கு ஒரு அம்மா அப்படின்னு சொன்னோன்னே, சார் அது வந்து அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுக்கிட்டு அதாவது ஜிமினுக்கு வந்து டப்புனு ஓகே சொல்லணும்னு தான் தோணுது. பட் எங்கே டப்புனு ஓகே சொல்லிட்டா என்ன ஜேகே ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு சார் ஒரு ½ டைம் கொடுக்க முடியுமா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே இப்போ ஜேகே பார்த்துட்டு தாராளமாக எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே என்ன பண்ணுறான், அப்படி டேஷிக்கிட்ட போகிறான். டேஷிக்கிட்ட போய் அப்படியே விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜிமின் கொஞ்சம் யோசிச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேகே வந்து கூப்பிடுறான் ஜிமின், சரிங்க வாங்க அப்படின்ட்டு. இப்போ அப்படியே ஜேகே அப்படியே பக்கத்தில் போய் உட்காந்துட்டு சொல்லு அப்படின்னு சொன்னேன். எனக்கு ஓகே தான் சார் அப்படின்னு சொன்னேன். ஏன்னா இல்லை சார் டேஷிக்கு ஒரு அம்மாவாக தானே கூப்பிடுறீங்க, எனக்கு ஓகே சார், நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் சார் அப்படின்னு சொன்னோன்னே, நிஜமாவா டேஷிக்கு ஒரு நல்ல அம்மாவாக இருப்பியா அப்படின்னு கேட்டோன்னே, இருப்பேன் சார். அவள் இப்போ கொஞ்ச நாளாகவே என்னை மம்மான்னு தான் கூப்பிடுறா, எனக்கு என்னன்னு தெரில,
எனக்கு என்னமோ அவள் என் பொண்ணு மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதனால் நான் டேஷிக்காக தானே சார் நான் மேரேஜ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஜிமின் சொன்னானே. ஓகே 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 அப்போது நம்ம இன்னும் ஒரு 1 வீக்கில் மேரேஜ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொன்னானே. ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, நான் இதை பற்றி என் அம்மாக்கிட்ட பேச வேண்டியது இருக்குது, நான் என் அம்மாக்கிட்ட பேசிக்கிட்டு நான் உனக்கு சொல்கிறேன் சரியா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார். சரி நான் வீட்டில் ட்ராப் பண்ணவா அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு ஜேகே அப்படியே வீட்டில் ட்ராப் பண்ணிட்டு ஜேகேயும் அப்படியே வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போய் அன்றைக்குள்ள டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான். இன்றைக்கி வந்து ஜியோன் வந்து ஆஃபீஸ்க்கு வந்திருக்க மாட்டான். அவன் வந்து ஆல்ரெடி லீவுக்கு வந்து சொல்லியிருப்பான். நம்ம ஜியோன் என்ன பண்ணுறான்னா நேராக ஜேகேவோட வீட்டுக்கு தான் போகிறான். அங்கே போய் இப்போ அப்படியே காலிங் பில் ப்ரெஸ் பண்ணால் இப்போ அங்கே ஒருத்தவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணிட்டு யார் பண்ணி அப்படின்னு சொன்னேன். இது ஜேகே சாரோட வீடு தானே அப்படின்னு சொன்னேன். ஜேகே சாரோட வீடு தான், பட் ஜேகே வீட்டில் இல்லையே அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியும், நான் உங்களை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொன்னேன். உள்ள பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. இப்போது டீ காஃபி ஏதாவது அப்படின்னு சொன்னேன். ஐயோ அதெல்லாம் வேண்டாம், இல்லை காஃபி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே இருக்கிற ஒரு மேடை கூப்பிட்டு ஒரு காஃபி போடுங்க அப்படின்னு சொன்னோன்னா ஓகே மேம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் போய் காஃபி போடுறாங்க. அது வேற யாரும் இல்லை, ஜேகேயோட அம்மா தான். இப்போ ஜேகேயோட அம்மா அப்படியே வந்து உட்காந்துட்டு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னானே. இல்லை எனக்கு வந்து டேஷியை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா டேஷி எனக்கு பொண்ணாக இருந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். அதான் ஜேகே சாரை மேரேஜ் பண்ணிக்கிட்டா டேஷி என் பொண்ணாயிருவாள்ல, நான் அவளை ஒரு ஒரு நல்லா நான் பார்த்துப்பேன். அண்டு டேஷி அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் டேஷின்னு தான் பேசிகிட்டு இருக்கிறான். அவன் ஜேகேயோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. இப்போ பார்த்துட்டு சரிப்பா நீ டேஷியை வந்து பத்திரமா பார்த்துப்பான்னு எனக்கு தெரியுது, பட் ஜேகே மேரேஜுக்கு ஒத்துக்க மாட்டானேப்பா அப்படின்னு சொன்னான். அம்மா நீங்கள் சொன்னால் ஒத்துப்பான்ல, டேஷியை நான் பத்திரமா பார்த்துப்பேம்மா, டேஷி என் பொண்ணு மாதிரி, அவளுக்கு வந்து நான் நிறைய பண்ணுவேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சரிப்பா இன்னைக்கு ஈவினிங் ஜேகே வரட்டும், நான் கண்டிப்பாக ஜேகே கிட்டே பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த மெயில் அப்படியே காஃபி கொடுத்தேன். அப்படியே காஃபி கொடுத்துட்டு ரொம்ப தேங்க்யூம்மா, எனக்கு டேஷியை பார்க்கும் போச்சுலாம் அவளை வந்து எனக்கு ஒரு பொண்ணு மாதிரி ஃபீல் ஆச்சுமா, அவளை கூட பழகும் போச்சுனையும் அவள் கூட பேசும் போச்சுனையும் டேஷி மாதிரி எனக்கு ஒரு பொண்ணு இருந்தால் நான் ஹாப்பியாக இருப்பேணும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இப்போ நீங்களே இந்த மாதிரி சொன்னோன்னா ரொம்ப தேங்க்யூமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறேன்னா அப்படியே அவங்க அம்மாவோட கையை பிடிச்சி பயங்கரமாக அழுறான். இப்போ பார்த்துட்டு ஐயோ அழாதப்பா அப்படின்னு சொன்னேன். இனிமேல் டேஷி என்னோட பொண்ணு தானே அப்படின்னு சொன்னேன். கண்டிப்பாக சொல்கிறேன்ப்பா, டேஷி என்னோட பொண்ணு தான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு சரி ஆண்டி எனக்கு டைம் ஆச்சு, அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஷாப்பிங் வேறு போகணுன்னு யோசிச்சிருந்தேன், டேஷிக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் வாங்கணும்னு ஆசைப்பட்டேன், அதனால் நான் போய் டேஷிக்கு பிடிச்ச டாய்ஸ்லாம் வாங்குகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரிப்பா அப்படின்னு சொன்னேன். ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே வெளியே போகிறான். வெளியே போயிட்டு சரி ஓகே நம்ம ஜேகே சார் கிடைக்க மாட்டாருன்னு நினச்சோம், அவங்க அம்மாவை எப்படியும் நம்ம கரெக்ட் பண்ணியாச்சு, கண்டிப்பாக அவங்க அம்மா ஜேகே சார்கிட்ட பேசி கண்டிப்பாக நம்மளை கல்யாணம் பண்ணி வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டாங்க. அது போகிறான். அவன் வந்து இப்போ ஒரு விஷயம் யோசிச்சுக்கிட்டே நடக்கிறான். இப்போ அப்படியே யோசிச்சுட்டு அன்னைக்கு மட்டும் நம்ம நோன்னு சொன்னீங்கல்ல ஜேகே அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். ஆல்ரெடி நம்ம ஜியோன் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பான்ல, அப்போ ஜேகே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. இப்போ அதை தான் நம்ம ஜியோன் யோசிச்சு பார்க்குறான். இங்கே பாரு ஜியோன், என்னால் என் ஃபஸ்ட் ஒய்ஃப் இருந்த இடத்துல வேறு எந்த பர்சனையும் என்னால் வச்சு பார்க்க முடியாது, என்னால் செகண்ட் மேரேஜ் பண்ணிக்க முடியாது, என் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு எனக்கு தெரியும், உன் வேலை எது உண்டோ அது மட்டும் பாரு, அது மட்டும் இல்லாமல் இந்த காதல் கத்திரிக்கான்னு சொல்லிட்டு என்கிட்ட தூக்கிட்டு வராது அப்படின்னு சொன்னானே. இல்லை சார் நான் டேஷி பத்திரமா பார்த்துப்பேன் சார். ஓ அன்றைக்கி நீ பார்த்துக்கிட்ட பத்திரத்தை நான் பார்த்துக்கிட்டேன், என் குழந்தையோட கையை பிடிச்சி அப்படி ஃபோர்ஸ்ஃபுல்லாக இழுத்து தான் நானே சிசிடிவி கேமராவில் பார்த்தேன் அப்படின்னு சொன்னேன். இல்லை சார் நான் நார்மலாக தான் சார் பிடிச்சிருந்தேன் அப்படின்னு சொன்னேன். பொய் சொல்லாத, எனக்கு உன்னை பற்றி நல்லாவே தெரியும், இங்கே பாரு தேவையில்லாமல் என்கிட்ட வரதோடைய வேலையை நீ வச்சுக்காது, எனக்கு செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறது துள்ளி கூட விருப்பம்ல, அதுவும் என் ஃபஸ்ட் ஒய்ஃப் இருந்த இடத்துல இன்னொரு பையனை பார்க்குறதுக்கு சத்தியமாக என்னால் முடியாது, தயவு செஞ்சு போயிடு, தேவையில்லாமல் என் வாழ்க்கைக்குள்ளேயும் என் குழந்தையோட வாழ்க்கைக்குள்ளேயும் வரணும்னு நீ நினச்சி கூட பார்க்காது அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை சார் தயவு செஞ்சு என் கேபினோட்டு வெளியே போகணுன்ட்டு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கத்திருப்பார். பார்த்துட்டு சரி ஓகே சார் ஐம் ரியலி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அப்படி ஜியோன் வெளியே போயிருப்பான். இப்போ இதெல்லாம் ஜியோன் யோசிச்சுட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்குறான். அன்றைக்கி முடியாதுன்னு தானே சொன்னீங்க, எப்படி உங்களை கல்யாணம் பண்ணி உங்களை அடையிறன்னு மட்டும் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ ஜியோன் அப்படியே போகிறான். இப்போ அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது ஜேகே வீட்டுக்கு தான் வராரு டேஷி கூட்டிகிட்டு. இப்போ அப்படியே ஜேகேயோட அம்மா பார்த்துட்டு ஜேகே உங்களை கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொன்னாங்க. சொல்லுமா
நானும் உன் கூட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொன்னானே. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோன்னே, இல்லைம்மா நான் மேரேஜ் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னானே. என்ன மேரேஜ் பண்ணிக்க போறியா? கண்டிப்பாக வாடா. அது அம்மா வேணா ஒரு பையனை பார்க்கட்டுமாடா அப்படின்னு சொன்னானே. இல்லைம்மா நான் ஆல்ரெடி டேஸ்டியை பத்திரமா பார்த்துக்கிற ஒரு நல்ல பையனை செலக்ட் பண்ணிட்டேன். அவன் என்னோடய ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு பர்சன் தான். அவன் டேஸ்டியை வந்து ஆஃபீஸில் வச்சு ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துப்பான். அது மட்டும் இல்லாமல் ரொம்ப கேரிங்காகவும் பார்த்துப்பான். அதனால் நானே செலக்ட் பண்ணிட்டேம்மா. அந்த பையன் கண்டிப்பாக டேஸ்டியை பார்த்துக்கிறதுல கண்டிப்பாக நம்ம டேஸ்டிக்கு வந்து ஞாபகம் வராதுன்னு எனக்கு தோணுது. அதனால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன், நம்ம டேஸ்டியை பத்திரமா பார்த்துக்கிறது அந்த ஒரு பையன் மட்டும்தான். நான் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். இப்போ நம்ம ஜேகேயோட அம்மா என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க வந்து ஜியோனை தான் சொல்கிறானோ அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு சந்தோஷம் தான்ப்பா, நீ செகண்ட் மேரேஜ் பண்ணிக்கிறியல்ல அப்படின்னு சொன்னேன்னா, பண்ணிக்கிறேம்மா அப்படின்னு சொன்னேன். சரிப்பா எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மைல் பண்ணிட்டாங்க. சரி நீங்கள் எதோ சொல்லணும்னு சொன்னீங்களே அப்படின்னு சொன்னேன்னா, ஆமாம்ப்பா நானும் அதே தான் பேசணும்னு நினச்சேன். இன்றைக்கி உன் ஆஃபீஸில் உள்ள அந்த பையன் வந்திருந்தான்ப்பா, நீ சொன்னி இவ்வளோ நேரம் என் டேஸ்டியை பத்திரமா பார்த்துக்குறான் அப்படின்ட்டு. அந்த பையன் இன்றைக்கி வீட்டுக்கு வந்திருந்தான்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா, இப்போது ஜேகே இப்படி யோசிச்சு பார்க்குறான். பட் ஏன்னா இன்றைக்கி ஃபுல்லாக ஜிமின் வந்து ஜேகே கூட தானே இருந்திருப்பான். யோசிச்சு பார்த்துட்டு, இல்லையேம்மா அவன் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா அவன் காலையிலேயே வீட்டுக்கு வந்து என்கிட்ட டேஸ்டி அவன் எவ்வளோ தூரத்துக்கு பத்திரமா பார்த்துக்கிறான், டேஸ்டி அவன் கூட எவ்வளோ கேரிங்காக இருக்கிறான், எல்லா விஷயத்தையும் என்கிட்ட சொன்னான். எனக்கு ரொம்ப சந்தோஷம் பண்ணி அவனே கல்யாணம் பண்ணிக்கிறான்னு நினைக்கும் போச்சுல அப்படின்னு சொல்லும் போச்சுல. இப்போ நம்ம ஜேகேக்கு வந்து ரொம்ப டவுட்டாக இருக்குது. இப்போ பார்த்துட்டோம்மா இல்லையேம்மா இன்றைக்கி பகலில் ஃபுல்லாக அவன் என் கூட ஆஃபீஸில் தானே இருந்தான் அப்படின்னு சொல்லும் போச்சுல. இல்லைப்பா அவன் வந்திருந்தானே. அம்மா நீ யாரை சொல்கிற அப்படின்னு சொன்னான். நான் என் ஆஃபீஸில் எனக்கு பிஓ ஒர்க் பண்ணுற ஜிமின்னு ஒரு பையனை அப்படின்னு சொன்னேன்னா, எப்பா அவன் பேர் ஜியோன்னு ஏதோ சொன்னான்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா, எது ஜியோன் வீட்டுக்கு வந்திருந்தானா? அவனை எதுக்கு ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள விட்டீங்க அப்படின்னு சொன்னானா, இல்லைப்பா அவன் வந்து நம்ம குழந்தைய பத்திரமா பார்த்துக்கிறதாவும் நம்ம குழந்தைய வந்து அவன் டேக் கேர் பண்ணி பார்த்துப்பான், எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்டானேப்பா என்கிட்ட அப்படின்னு சொல்ல முடியல. மா அவன் என்னுடைய ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற டீம் லீடர்மா. அவன் நான் சொன்ன பையன் அவன் கிடையாதுமா அப்படின்னு சொல்ல முடியல. டேய் நீ யாரை சொல்கிறான்னு எனக்கு தெரியாதுடா, ஆனால் அந்த பையன் ரொம்ப நல்ல பையன்டா, ரொம்ப கேரிங்காக பார்த்துப்பான்டா. அது மட்டும் இல்லாமல் நம்ம டேஸ்டியை அவன் பொண்ணை பார்க்குறதுக்கு அவன் ரொம்ப அவ்வளோ தூரம் ஆர்வமாக இருக்கிறான்டா. நீ ஜியோனை கல்யாணம் பண்ணிக்கடா அப்படின்னு சொல்லலாம். நோ வே என்னால் ஜியோனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமாக டென்ஷனாக அவன் ஸ்டெப்ஸ் ஏறி அப்படியே ரூமுக்கு போயிடுறான். என்ன ஜியோன் வீட்டுக்கு வந்தானா அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜேகே அப்படியே பெட்டில் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கிறான். இப்போது அப்படியே யோசிச்சுட்டு இப்போ நேராக ஜின்னு பண்ணுறான்னா ஜின்னுக்கு தான் கால் பண்ணுறான். ஜின்னுக்கு கால் பண்ணோன்னா அப்படியே ஜின் எடுத்துகிட்டு சொல்கிறா என்ன யோசிச்சிருக்க அப்படின்னு சொல்ல. இல்லை நான் ஜிமினையும் மேரேஜ் பண்ணிக்கலாம் தான் யோசிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டேன், ஏன்டா இழுக்கிற, அதை ஹாப்பியாக தான் சொல்லலாம் அப்படின்னு சொன்னேண்ணே. அது இல்லை இன்னைக்கு வீட்டுக்கு ஜியோன் வந்திருக்கான் அப்படின்னு சொன்னான்னே. இப்போ அப்படியே ஜின் அப்படியே ஷாக்காக பார்க்குறான். பார்த்துட்டு எதுக்கு அப்படின்னு சொன்னேண்ணே. இல்லை வீட்டுக்கு வந்து அது எனக்கு டேஷியோ ரொம்ப பிடிக்கும், நான் டேஷியோ அவ்வளோ கேரிங்காக பார்ப்பேன், டேஷியும் என்னை வந்து ஒரு கேரிங்காக பார்ப்பா, எனக்கு வந்து டேஷி பொண்ணாக இருந்தால் ஹாப்பியாக இருக்கும், எனக்கு டேஷியை வந்து டேஷி எனக்கு பொண்ணாக வேணும், அதனால நீ உங்களால் எனக்கு ஜேகே கட்டி வைக்க முடியுமான்னு சொல்லிட்டு அவன் அம்மாக்கிட்ட வந்து பேசியிருக்கிறான். அம்மாக்கிட்ட வந்து ஜிமினை பற்றி சொல்லும் போச்சுல, அம்மா என்னடானா நீ ஜிமினை கல்யாணம் பண்ணிக்காத, ஜியோன் ரொம்ப நல்ல பையன், ஜியோனை கல்யாணம் பண்ணிக்கோங்கிற மாதிரி அம்மா சொல்கிறாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஜின், எனக்கு பைத்தியமே பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே. அது என்ன நடக்குது ஜேகே அப்படின்னு சொன்னேன். எனக்கு தெரியல ஜின், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அம்மா கிட்ட வந்து ஏன் இவன் பேசியிருக்கான், எனக்கு ஏன் அது புரியவே இல்லை ஜின் அப்படின்னு சொன்னேண்ணே. இங்கே பாரு அவன் வந்து அது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போதில்ல, இவன் ஏற்கனவே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தான். ஆல்ரெடி நான் ஆஃபீஸில் இருக்கும்போதுலேயே என்கிட்ட வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருந்தான். அப்போவே நான் சொன்னேன் எனக்கு இதெல்லாம் செட் ஆகாதுன்னு. அப்புறம் ஏன் வந்து அம்மாக்கிட்ட பேசினான் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு பாரு அவன் எதுக்கோ பிளான் பண்ணுறானோன்னு எனக்கு தோணுது. நீ இருக்கிற முடிவு அப்படியே மாற்றிக்காத, நான் சொல்கிறத கேளு, நீ ஜிமினையே கல்யாணம் பண்ணிக்கோ. உங்கள் அம்மா ரொம்ப இது பண்ணுவாங்க, ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க, நீ எதுவும் கேட்காத, நீ இவனையும் கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னானே. சரி ஜென் நான் ஜிமினியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே கட் பண்ணிட்டேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணுறான். இப்போ ஜிமின் பயங்கரமாக யோசிச்சுட்டு ஓய் நான் பைத்தியம் பிடிக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்ருக்கான். இப்போ அப்படியே பார்த்துட்டு டே அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே டே பக்கத்தில் வராரு. வந்துட்டு என்னாச்சு சொல்லு,
எனக்கு என்னன்னே தெரில, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஜியோன் அப்படின்னு சொன்னோன்னா, ஜியோன் அவனோட அடுத்த மூவை எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா, ஏன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். என் பார்த்துட்டு ஜேகே கிட்ட பேசினா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவன் நேராக போய் எங்கள் அத்தை கிட்ட பேசியிருக்கான். என் அத்தைக்கிட்ட அதையும் இதையும் பேசி அப்படியே என் அத்தையை பிரெயின் வாஷ் பண்ணி வச்சுருக்கான். இப்போ ஜேகேயோட அம்மா ஃபுல்லாக ஜியோன் பக்கம் சாஞ்சிட்டாங்க. ஜியோனை தான் மருமகனை மாற்றணுங்கிற லெவலுக்கு இன்றைக்கி ஜேகே கிட்ட பேசியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன்னா, அச்சோ இப்போ என்ன பண்ணுறதுட்டே அப்படின்னு சொன்னேன்னா, ஜேகே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு, ஜேகே அவர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவரால் முடியலை. அதனால் ஜின்னுக்கு கால் பண்ணியிருக்கிறாரு. ஜின்னுக்கு கால் பண்ணி பேசினா ஜின் என்ன சொல்வாருன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னேன். தெரியும். அவர்கிட்ட ஃபோன் அடித்தா கண்டிப்பாக ஜியோனை கட்டிக்காத, நீ ஜிமினியை கட்டிக்கங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாரு அப்படின்னு சொன்னேன். எக்ஸாக்ட்லி, அவர் அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறாரு. அதனால் ஜேகே எக்காரணத்தை கொண்டு மைண்டு மாற மாட்டான். பட் நீ அந்த வீட்டுக்குள்ளே போனால் அத்தை உன்னை என்ன பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொன்னேன். அத்தை நான் பார்த்துக்கிறேன், நான் டேஷி மேலே வச்சுருக்கிற கேரிங்கை பார்த்து ஒருவேளை அவங்க மாறலாம்ல அப்படின்னு சொல்லிச்சுல. மேபி அவங்க மாறலாம். ஆனால் நான் ஒரு உண்மையை சொல்கிறேன், அத்தை அவ்வளோ கெட்டவங்களாம் கிடையாது. அத்தை ரொம்ப நல்லவங்க. ஆனால் அவங்க இப்போது ஜியோன் பக்கம் இருக்கிறாங்க. அதை அப்படியே மாற்றிட்டோன்னு வையேன், அப்புறம் அத்தை உன்னை அவ்வளோ கேரிங்காக பார்த்துப்பாங்க. ஒரு அவங்க சொந்த பையன் மாதிரி உன்னை பார்த்துப்பாங்க அப்படின்னு சொன்னாடண்ணா. புரியுதுட்டே. பட் அத்தையும் ரொம்ப ஹர்ட் பண்ணிடாத. அவங்க என்ன ஒரு பையன் மாதிரி பார்த்துக்கிட்டாங்க, வாழை கொடுத்து வைக்கல அப்படின்னு சொன்னானே. பரவாயில்லட்டே, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே, சரி ஓகே தானே, நீ ரெஸ்ட் எடுக்கிறியா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொன்னேன். சரி டே அப்படின்னு சொன்னேன். இப்போ டே அப்படியே அங்கே வந்து மறைஞ்சிடுறாரு. இப்போ அப்படியே ஜிமின் போய் அப்படியே படுத்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுறாரு. இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. இப்போது வீட்டில் பயங்கரமாக ஜேக்கியோட அம்மாவுக்கும் பயங்கரமாக சண்டை நடக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், நான் ஜிம்மினை தான் பண்ணிப்பேன், என்னால் ஜியோனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொன்னோன்னே, ஜேகே நான் சொல்கிறத மட்டும் நீ கேட்கலன்னு வை, கேட்க முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கே தான் அவன் டென்ஷனாக வெளியே போயிடுறான். இப்போ ஜிமின் கிட்ட என்ன சொல்லியிருப்பானே, நீ வந்து பேக் பண்ணிட்டு வந்துடு, நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் போய் கல்யாணம் பண்ணிக்கலாம், நம்ம ரெஜிஸ்டர் ஆஃபீஸில் கல்யாணம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து போகலாம் அப்படின்னு சொன்னோன்னா, சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீ ஜிமினும் எல்லாம் பேக்கெலாம் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு அவனும் அப்படியே ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போகிறான். இப்போ போனோன்னா அங்கே ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கிறதுக்கு அங்கே வந்து ஆல்ரெடி சுகர், ஆரம், நம்ம ஜின், அதுக்கப்புறம் இந்த சைடு நம்ம ஜிமினுக்கு ஃப்ரெண்டு காயும் கூட நிற்கிறான். இப்போ அப்படியே போய்ட்டு, மச்சான் என்னடா பெரிய வீட்டு பையனை முடக்கிட்ட போல அப்படின்னு சொன்னேன். டே சும்மா இருடா, நான் ஒன்றும் அவருக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன், அந்த கையில் இருக்க குழந்தைக்காக தான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். மச்சான் இது செகண்ட் மேரேஜ்டா, உன்னோட லைஃபு அப்படின்னு சொன்னச்சுல. நான் ஒரு உண்மையை சொல்லவா, நான் கண்டிப்பாக சொல்கிறேன், என்னோடய லைஃப் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் மச்சான். ஆனால் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியாதேடா அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். என்ன தெரியாது, நீ ரூமுக்குள்ளே அப்பப்போ பைத்தியக்கார மாதிரி இருந்து புலம்பிக்கிட்டே இருக்கிற, இந்த விஷயம் மட்டும் நீ அங்கே போய் இருந்து பண்ணான்னு வை, உனக்கு பைத்தியக்காரன்னு பட்டம் கட்டு பைத்தியக்கார ஹாஸ்பிட்டல்லே கொண்டு சேர்த்துருவாங்க, ஃப்ரெண்டு நான் இருக்கிறனால நீ பொழைச்சிருக்க அப்படின்னு சொன்னானே. டேய் அப்படின்னு சொன்னேன். பின்ன நானும் ஒரு 3 மாதமாக பார்த்துட்டு இருக்கிறேன்டா, அந்த ரூமுக்குள்ளே அப்படி யார் கூட சிரித்து பேசிகிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல முடியல. அது வந்து அதுங்கிற மாதிரி அவன் இழுக்கிறான். இப்போ அப்படியே பக்கத்தில் டே வரான். டே வந்துட்டு ஆட்டிக்கிட்டியா அப்படின்னு சொன்னேன். ஐயோ உங்ககிட்ட எப்படிடா நான் சொல்லி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே டேயை பற்றி ஸ்மைல் பண்ணுறாரு. பத்தியா இப்போ யாருமே அந்த சைடு இல்லை, ஆனால் அந்த சைடு பார்த்து சிரிச்சிட்ருக்க அப்படின்னு சொல்ல முடியல. அது ஏன் இஷ்டம், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறான். சரி உங்ககிட்ட மட்டும் நான் உண்மை சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே காயை திருப்பி காய் அப்படியே ஃபேஸ் டு ஃபேஸ் பார்க்குறான். இப்போ அப்படியே பார்த்துறேன். என்னாச்சுடா அப்படின்னு சொல்லிச்சுல, உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ சரி சொல்லித்தல, என் கண்ணுக்கு ஒரு ஆவி தெரியுது அப்படின்னு சொன்னேன். எனது பேயா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே தள்ளி போகிறான். இது அதை பேயா அப்படின்னு கேட்ட உடனே நம்ம ஜின் வந்து அப்படி திரும்பி பார்த்துருப்பாரு. திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படி, அதாவது ஜின் வந்து இங்கே பார்த்துட்டு இருக்காங்க, அவங்க 3 பேரும் கொஞ்சம் சிரித்து பேசிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜின் வந்து நம்ம டேயை தான் நம்ம ஜிமினை தான் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, ஆமாம் என் கண்ணுக்கு ஒரு அழகான உருவம் ஒன்று தெரியுது அப்படின்னு சொன்னேன். மச்சான் உனக்கு பைத்தியம்தான் பிடிச்சிருச்சுன்னு நினச்சேன், இப்போ நட்டு கலண்டுருச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்டான். அச்சி சொல்கிறது மட்டும் கேள்றான். என் கண்ணுக்கு அழகான ஒரு பூதம் தெரியுது, அந்த பேய் என்கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டிருக்கு, அந்த ஹெல்ப் பண்ண போகிறேன், நான் அந்த பேய்க்கு ஹெல்ப் பண்ண போகிறேன். மச்சான் இது வேண்டாம் மச்சான், நீ ஏதோ பைத்தியக்கார மாதிரி வளரிக்கிட்டு இருக்க, இது ஆனால் உன பேய் பூதம் வேறு சொல்லிட்டு இருக்க, இதெல்லாம் உனக்கே கொஞ்சம் ஓவர் இல்லையாடா அப்படின்னு சொல்ல மச்சான்.
டேய் நான் ஒரு விஷயம் சொல்லவா, அது ரொம்ப நல்ல பூதம்டா அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். பார்க்குறவனுங்க எல்லாரும் நல்ல பூதம் தான் சொல்கிறாங்க, ஆனால் அது எவ்வளோ பெரிய மோசம்னு சொல்லிக்கிட்டு எங்களுக்கு தாண்டா தெரியும் அப்படின்னு சொன்னேண்ணா. உனக்கு என்ன தெரியும், அதான் நிறைய படத்தில் பார்க்குறோமே அப்படின்னு பயன்படுத்தாதா அப்படின்னு சொன்னான்டண்ணா. அது படத்துலடா, இது வந்து ரியல் லைஃப்பில் உள்ள பேய்ங்கெல்லாம் ரொம்ப நல்ல பேய்ங்க அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டு அப்படி நீ தான் கனவை கண்டுக்கணும் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க சொல்கிறான். இதெல்லாமே ஜின் கேட்டுட்டு அப்படியே ஸ்மைல் பண்ணுறாரு. அப்படியே பண்ணிட்டேன், இங்கே பாரு அந்த பேய் வந்து ரொம்ப நல்ல பேய், அது வந்து எனக்கு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி என்ன ஃப்ரெண்டு தான், அவன் வந்து எனக்கு ஒரு அண்ணன் மாதிரி என்ன அண்ணன் தான் அப்படின்னு சொன்னேன். பேய் ஒன்று சொல், அதை விட்டுட்டு அது என்ன மாதிரி அதுதான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோடனே, அப்படி இல்லைடா, அதாவது அவங்க நம்ம கூட பழகிறத பார்த்தா சே இப்படி ஒரு அண்ணன் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே தோணும். ஆனால் அவங்க நம்மள்ட்ட சொல்லுவாங்க, அது என்ன நீ என்ன அண்ணன் மாதிரி பார்க்குற, நீ என்ன அண்ணனாவே பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியல, நம்மளுக்கு ஒரு ஹாப்பினஸ் வரல. அதனால அவன்ட்டு அப்படி சொன்னேன் அப்படின்னு சொன்னேன். இதுலேருந்து ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கிச்சுட்டா அப்படின்னு சொன்னேன். என்ன புரிஞ்சிச்சு, ஒன்றை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கூட சகவாசம் மட்டும் வச்சுக்கவே கூடாதுன்னு புரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு சொன்னேன்னா, நீ என்ன டென்ஷன் ஆக்குற அப்படின்னு சொன்னேண்ணே. போடா அப்படி தான் நான் டென்ஷன் ஆக்குவேன் அப்படின்னு சொன்னேண்ணே. நான் சொன்னேன்ல என் கண்ணுக்கு ஒரு பூதம் தெரியுது அப்படின்ட்டு, ஆமாம் அது அப்படியே வந்து ஒன்று அப்படியே குடிச்சு குதற வச்சுருவேன் அப்படின்னு சொன்னேன். டேய் அந்த ஒரு வேலையை மட்டும் பண்ணிடாதா, நான் நல்லா இருக்கிறேன்டா அப்படின்னு சொன்னேண்ணே. அந்த பயம் இருக்கட்டும், அப்புறம் என் கண்ணுக்கு தெரிகிற பேயே ஒன்று வந்து மிரட்ட வச்சுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே, எப்பா உன்கிட்ட நான் எதுவும் வச்சுக்கலப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். இப்போ காய் எப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டேன், சாரிட்டே அப்படின்னு சொன்னேன். இட்ஸ் ஓகே பரவாயில்ல, ஆனால் அவன் ஃப்ரெண்டு ரொம்ப தான் வாய் காட்டுறான், ஒரு நாள் நைட்டு கனவுக்கு போயிட்டா அப்படின்னு சொன்னான். பயப்படுவான் அப்படின்னு சொன்னான். சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பட் இவன் ஜிமின் பேசுறது எல்லாமே ஜின் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறான். இப்போ அப்படியே நேராக ஜிமின் அப்படியே ஜின் பக்கத்தில் போய் நின்றுட்டு ஹாய் அப்படின்னு சொன்னானே. டே பக்கத்தில் இருக்கிறானா அப்படின்னு சொன்னானே. அது வந்து அப்படின்னு சொல்ல முடியல, இல்லை அங்கேருந்தே ஒரு மிஸ்ல பேசிட்டே வரையே அதான் கேட்டேன் அப்படின்னு சொன்னானே. என்னங்க இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி அவன் கை காட்டுறான். அப்போ ஜேகே பார்த்துரு யார் நிற்கிறான் அப்படின்னு சொன்னானே. இல்லை என் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னானே. ஓ அப்படியா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படி பார்த்துட்டு சரி ஓகே உள்ளே போகலாமா அப்படின்னு கேட்டு அப்படி உள்ளே போகிறாங்க. இப்போ மேரேஜும் ஆகுது. இப்போ வந்து நேராக கூட்டிகிட்டு வீட்டுக்கு தான் போகிறான். வீட்டுக்கு போனோன்னே டேய் நில்லு அப்படின்னு சொன்னானே. என்னம்மா என்ன பண்ணிகிட்டு இருந்திருக்க அப்படின்னு கேட்டோடனே, என்ன நான் ஏற்கனவே உங்கள்கிட்ட சொன்னது தானே கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு அப்படின்னு சொன்னோன்னே. நான் சொன்னது ஜியோனை அப்படின்னு சொன்னோன்னே. நான் சொன்னது ஜிமினை, என்னால் அவனை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது என்னோடய லைஃப் அப்படின்னு சொன்னோன்னே. டேய் நான் ஃபஸ்ட்டு சொல்ல முடிச்சுன்னா இதே தான் திமிர எடுத்து தெரிஞ்ச, கடைசியில் அவனுக்கு என்ன கதையாச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னோன்னே. மா பழையபடி அவனை ஞாபகப்படுத்தாதுங்கம்மா அப்படின்னு சொல்ல முடிச்சுல. இப்போ அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு டேய் ஃபஸ்ட்டே அவனை கல்யாணம் பண்ணும்போது சொல்லி சொன்னேன் பண்ணாதன்ட்டு. இல்லை எனக்கு இவனை தான் பிடிச்சிருக்கு, இவனை தான் கல்யாணம் பண்ணேன், கெட்டனே இவனை தான் கெட்டுன்னு சொல்லிட்டு ஒத்த காலில் நின்னேன், கல்யாணம் பண்ணி வச்சேன். குழந்தைய பெற்றுக்கிட்டு அவன் என்னப்பா ஆனான்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொன்னேன்னா. மா தேவலாமா அதை பேசாதம்மா அப்படின்னு சொன்ன உடனே. ஓ அதை பேசினா உனக்கு கோவம் வருதா அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ அப்படியே ஜிமின் வந்து நடக்கிறது எல்லாமே பார்த்துட்டு இருக்கிறான். இப்போ டேஸ்ட் அவன் கையில் வச்சுட்டு பார்த்துட்டு இருக்க முடியல. இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜிமின் நீ ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னோன்னே. இல்லை சார் அது வந்து அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை நீ டேஷை கூட்டிகிட்டு ரூமுக்கு போ, டேஷ் இங்கே இருக்க மாட்டான் அப்படின்னு சொன்னேன். ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் அப்படியே மேலே பார்க்குறான். மேலே செகண்ட் ரூம் அப்படின்னு சொன்னானே. ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே அவன் மேலே ஏறி அப்படியே அந்த ரூமுக்குள்ளே போகிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு ஜேகே என்ன பண்ணிகிட்ருக்க நீ அப்படின்னு சொன்னானே. மா எனக்கு வேறு வழி தெரியல, டேஷி அம்மனை தான் கேட்குறான், எனக்கு ஜிமின் மம்மா தான் வேணும்னு கேட்குறான், அதனால என் குழந்தைக்காக நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்காக கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை உனக்காகவும் நான் இதை கல்யாணம் பண்ணிக்கல, என் குழந்தைக்காக பண்ணிக்கிட்டேன், என் குழந்தைக்கு ஜிமின் தான் வேணும்னு கேட்டால் நான் பண்ணிக்கிட்டேன், தேவை நம்ம பண்ணாதம்மா அப்படின்னு சொன்னேன். இப்போ நான் அந்த பையன்கிட்ட நீ வாக்கு கொடுத்தா ஃபஸ்ட்டு தப்பு, என்னோட சம்மதமே இல்லாமல் நீங்கள் எப்படி அந்த பையனுக்கு வாக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னேன். இல்லைடா இங்கே பாருமா என்னால் முடியாது, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, இனிமேல் இவன் தான் என்னோடய ஒய்ஃப், அவன் தான் என் குழந்தைக்கும் அம்மா, புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஜேகே அப்படியே டென்ஷனாக ரூமுக்கு போயிடுறான். இப்போ அப்படியே பார்த்தா அவன் அப்படியே பெட்டில் உட்காந்து குழந்தை கூட தான் விளையாடிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே உள்ள தானே. சரி ஜிமின் நீ பார்த்துப்பல அப்படின்னு சொன்னான். பார்த்துப்பேன் சார் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே கீழேருந்து அவங்க அம்மா மேலே வராங்க, வந்து அப்படியே ரூம் டோரை அப்படி லாக் பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஓப்பன் பண்ணிட்டு என்னம்மா உனக்கு பிரச்சனை, சரி என்ன பண்ணுறது, அதான் கல்யாணம் பண்ணி தொலைச்சிட்டல இனி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே வராங்க. உள்ளே வந்துட்டு
என்னை மன்னிச்சிடுப்பா, அது நான் என்னமோ நினச்சேன், நான் நடந்தது வேறங்கிற சொல்ல கொஞ்சம் கோவம் வந்துச்சு, என்னை மன்னிச்சிடுப்பா அப்படின்னு சொன்னேண்ணா. ஐயோ பரவாயில்லத்தா, சரி சரி எதாவது கல்யாணம் ஆகிடுச்சுல, என்ன நடக்கிறத பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ ஜெய்க்கு எப்படி பார்த்துட்டு நான் ஒத்துக்கிட்டா சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவன் நேரம் என்ன பண்ணுறான்னு அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பார்க்கறதுக்கு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிடுறான். இப்போ அப்படியே ஜிம்மினை பார்த்துட்டு சரிப்பா கீழே வா அப்படின்னு சொன்னானே. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அவனை அப்படி கீழே போகிறான். கீழே போய் அவங்க அத்தை கூட ஜாலியாக அவன் ஒரு வேலையும் பண்ணுறான். பண்ணிவிட்டு அப்படியே நைட் ஆகுது. இப்போ அவங்க அத்தை தான் அப்படியே ஜிம்மினை அழகாக ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணிட்டு சரிப்பா நான் எனக்கு ஒரு கிளாஸ் பால் கொடுக்குறேன், நீங்கள் அதை கொண்டு போய் ஜெய்கிட்ட கொடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே கிச்சனுக்குள்ளே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ஜிம்மினுக்கு செம்ம நர்வஸாக இருக்குது. இப்போ அப்படியே பார்த்துட்டு டே அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே டே பக்கத்தில் வரான். வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு கேட்டேன்னா எனக்கு பயமாக இருக்குது, எனக்கு அது அப்படின்னு சொல்ல முடியல. இங்கே பாரு பயப்படுறதுக்கு இங்கே என்ன இருக்குது அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை அத்தை வேறு ஃபஸ்ட் நைட்டுக்கு ரெடி பண்ணுறாங்க அதான் அப்படின்னு சொல்ல முடியல. நீ என்ன நினைக்கிற, ஜேகே ஒன்று இதாக பண்ணுவார்ண்ணா? கண்டிப்பாக அவர் எதுவும் பண்ண மாட்டார். வேறண்ணா நீயே பேசாமல் போய் படு அப்படின்னு சொன்னேன்னா அது ஓகே தான், இருந்தாலும் அப்படின்னு சொன்னா உனக்கு ரொம்ப பயமாக இருக்கா அப்படின்னு சொன்னேன்னா என் கையை பாரு அப்படின்னு சொன்னான். ஜிபினோட கையை எப்படி கிடுக்கிட்டுன்னு அடிக்கிட்டே இருக்குது. எப்போ பார்த்துட்டு சரி எப்படின்னு பண்ணேன், குழந்தைய தூக்கிட்டு போ, கண்டிப்பாக அத்தை உன் கையில் குழந்தைய கொடுக்க மாட்டாங்க, இருந்தாலும் பரவாயில்ல தான் நான் பார்த்துக்கிறேன் அத்தைன்னு சொல்லிட்டு குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போ அப்படின்னு சொன்னேன்னா குழந்தைய தூக்கிட்டு ரூமுக்கு போகலாமோ அப்படின்னு சொன்னேன்னா குழந்தைய தூக்கிட்டு போ அப்படின்னு சொன்னேன்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி ஓகே நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டே அவங்க அப்படியே போயிடுறாரு. இப்போ ஜிமினி வச்சுட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அத்தை வண்டி பால் கொடுத்துட்டு அப்படியே டேஷியை பார்த்து டேஷிமா வாங்க நம்ம போய் தூங்கலாம் அப்படின்னு சொன்னேன்னா இல்லை நான் இங்கே டாடா மாமா கூட தான் தூங்குவேன் அப்படின்னு சொன்னேன்னா இன்றைக்கி ஒரு நாள் பாட்டி கூட தூங்கு, நாளையிலேருந்து டாடா மாமா கூட தூங்கு அப்படின்னு சொன்னேன்னா அப்படியா அப்படிங்கிற மாதிரி டேஷி பார்க்குறா. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு ஐயோ இல்லை அத்தை அதெல்லாம் வேண்டாம், நானே டீஷி ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இல்லை நானே கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னேன்னே. அது இல்லை அத்தை நான் தூக்கிட்டு போகிறேனே அப்படின்னு சொன்னேன்னே. சரி ஓகே அப்படின்னு சொன்னோன்னே இப்போ டேஷி அப்படியே தூக்கிக்கிட்டு ஜிமின் அப்படியே போகிறான். இப்போ அப்படியே போய் ரூம் டோரை லாக் பண்ண ஜேகே தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறான். இப்போ ஓப்பன் பண்ணிட்டு என்னங்க சார் பால் அப்படின்னு சொன்னேன். இப்போ அந்த பால் அப்படியே வாங்குறான். அதாவது ஜேகேயுமே ரொம்ப நர்வஸாக தான் இருந்திருப்பான். ஏன்னா ஜிமின்கிட்ட சொல்லிடணும் நம்மளுக்குள்ளே இது வேணாம், நீ டேஷிக்கு மட்டும் அம்மாவாரு அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே யோசிச்சுட்டே இருந்திருப்பாரு. இப்போ கரெக்டாக டேஷியே தூக்கிட்டு உள்ளே வந்ததுக்கப்புறம் இப்போ தான் ஜேகேக்கு கொஞ்சம் மூச்சே வருது. நம்ம அது அப்படின்னு சொல்லிட்டு சார் நான் படுக்கிறேன் சார், குழந்தைய தூங்க வைக்கிறோம்ல அப்படின்னு சொன்னோன்னே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே சொல்கிறாரு. இப்போ அப்படியே டேஷியை தூக்கிட்டு அப்படியே ஜிமி நம்ம என்ன பண்ணுறாரு அப்படியே படுக்க வைக்கிறான். படுக்க வச்சா டேஷியை டப்புன்னு வந்துட்டு எனக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா அப்படியா நம்ம ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு தூங்கலாமா அப்படின்னு சொன்னோன்னா ஓகே அப்படிங்கிற மாதிரி டேஷி ஹக் பண்ணுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு டேஷியை அப்படியே குளிக்க வச்சு ஃப்ரெஷ்ஷாக ஆக வச்சு அப்படியே அவன் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் கொண்டு படுக்க வைக்கிறான். இவன் பார்த்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமினை அவன் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மம்மா எனக்கு ஒரு கதை சொல்லுங்க மம்மா அப்படின்னு சொன்னோன்னே. இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா அழகாக ஒரு கதை சொல்லி அப்படியே டேஷியை தூங்க வைக்கிறான். தூங்க வச்சுட்டு அவனை அப்படியே டேஷியாக ஹக் பண்ணிட்டு அப்படியே தூங்கிடுறான். இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு நான் என்னமோ நினச்சேன் பட் அடுங்கிற மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். இப்போ அவன் ஸ்மைல் பண்ணிகிட்டு இருக்கிறத டே பார்க்குறான். டேயும் பார்த்து அப்படியே ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கிறான். இப்போ பார்த்துட்டு நான் பயந்துகிட்டே இருந்தேன் டே, ஆனால் இப்போ கொஞ்சம் ரிலீஃபாக இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே டே அப்படியே ஸ்மைல் பண்ணிட்டு அவன் அப்படியே அங்கேருந்து மறைஞ்சு போகிறான். இப்போ அப்படியே ஜேக்கையும் பார்த்துட்டு மேலேருந்து நீ ரொம்ப சந்தோஷப்படுவான்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவனை அப்படியே படுத்துக்கிறான். இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இப்போ ஜேகே பார்த்துட்டு சரி ஓகே நான் ஆஃபீஸ் போகிறேன் குழந்தைய பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின்கிட்ட சொல்லிட்டு அப்படியே ஜேகே ஆஃபீஸுக்கு போகிறான். இப்போ ஜெய்மின் அவ்வளோ பத்திரமா குழந்தைய பார்த்துக்கிறேன். இப்போ ஒரு மத்தியானம் போல் ஜிமின் என்ன பண்ணுறான்னு அப்படியே குழந்தைய தூக்கிட்டு அப்படியே ரூமுக்கு தான் போகிறான். இப்போ ரூமுக்கு போய் குழந்தை அப்படியே படுக்க வச்சுக்கிட்டு அவன் அப்படியே கொஞ்சம் தாளாட்டு பாடி அப்படியே தூங்க வச்சுட்டு இப்போ அப்படியே நிமிந்து பார்த்தா மின்ன தான் டே நிற்கிறான். டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே எலும்புறான் ஜிமின். இப்போ டே அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு உன்ட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னு சொன்னேன்னா என்ன சொன்னீங்க, நான் ஜேக்கையும் குழந்தையும் சேர்த்து பார்த்துக்கணும்னு சொன்னேன், நீ குழந்தைய மட்டும் பார்த்துக்குற அப்படின்னு சொன்னேன்னே. இல்லை ஜேகே ஆஃபீஸ்க்கு தானே போயிருக்கிறாரு அப்படின்னு சொல்ல முடியல, உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொன்னேன்.
அது நான் எப்படி சொல்கிறது? அவர் நீ குழந்தைய பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன், நீ ஆஃபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்ல முடிச்சுலாம் நான் அந்த இடத்துல என்ன சொல்கிறதுட்டு அப்படின்னு சொல்ல முடிச்சுலாம். ஐயோ நீ புரிஞ்சுக்கோ, நான் சொல்கிறேன்ல ஜேகேக்கு ஆபத்து இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்குமே இப்போ தெரியும் நீ ஜேகே சாரை கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்னு. இப்போ கண்டிப்பாக அவன் என்ன பண்ணுவான்னு எனக்கு தெரியாது. ஜேகேயோட உயிர் உன் கையில் தான் இருக்குது ஜிமின் அப்படின்னு சொன்னேன். அது நான் அவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தேன். சரி ஓகே, அத்தையுமே நீ கல்யாணம் ஆகி ஃபஸ்ட் டே தானே ஆகுது, நீங்கள் போக வேண்டாம்ப்பா அப்படின்னு சொன்னனால தான் நான் இருந்துட்டேன். கண்டிப்பாக நாளைக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே, இன்றைக்கி இருக்கட்டும், நாளைக்கு நான் கண்டிப்பாக போயிடும் ஓகேவா அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜிமின் அப்படியே இருக்கிறான். இப்போ அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான். இப்போ மறுபடியும் ஜேகே அதே மாதிரி தான் ஆஃபீஸ் கிளம்புறாரு. இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு ஜேகே நானும் ஆஃபீஸ்க்கு வரேன், எனக்கு வீட்டில் இருக்க ரொம்ப போர் அடிக்கி அப்படின்னு சொல்ல முடியல. குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு ஆள் வேணும், நீ வந்துட்டு அப்புறம் குழந்தைய யார் பார்த்துப்பா? இல்லை நம்ம குழந்தைய எப்போ நம்மளை கூட்டிகிட்டே போகலாமே, அவள் ஸ்கூல் போகிறது வரைக்கும், அதுக்கப்புறம் அவளை ஸ்கூலில் ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னானா. சரிதான் ஜிமன், பட் இருந்தாலும் குழந்தைய பார்த்துக்கணும், வீட்டில் அம்மா இருக்காங்க, அம்மாவை பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ அவன் பார்த்துட்டு இல்லை ஜேகே அது அப்படின்னு சொல்ல முடியல. இங்கே பாரு ஜிமன், நீ குழந்தைய பார்த்துக்கோ, ஆஃபீஸில் இருக்க எல்லாத்துக்கும் தெரியும் உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீ குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு வீட்டில் இருப்பேன்னு சொல்லிட்டு எல்லாத்துக்கும் தெரியும், யாரும் உன்னை தேடவும் மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரியும் உனக்கு பெருசு இந்த கம்பெனியில் யாரும் உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் யாரும் கிடையாதுன்னு எனக்கு தெரியும். அதனால் நான் பார்த்துக்கிறேன், நான் ஆஃபீஸை பார்த்துக்கிறேன், நீ குழந்தைய பார்த்துக்கோ ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னோன்னா. இல்லை அப்படின்னு சொன்னோன்னா பார்த்துக்கோ ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே அங்கே அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே போயிடுறோம் அப்படிங்கிற மாதிரி சினிங்கிட்டு இப்போ அப்படியே அவன் டேஷியை பார்க்குறான். டேஷி அப்படி பார்த்துட்டு அம்மா நம்ம வீட்டில் விளையாடலாமாம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டேஷி அப்படி கொடுக்குன்னு ஓடிடுறான். இப்போ அப்படியே ஜிமன் வந்துட்டு டேஷி அப்படின்னு சொன்னான். அவன் அப்படியே கீழே போய் பாட்டி கூட இருக்கிறான். இப்போ ஜிமன் அப்படியே ஒரு பெருமூச்சு விடுறான் விட்டுட்டு டே அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே டே கண்ணு முன்னாடி வரான். வந்துட்டு நான் சொன்னேன் அதை செஞ்சியா அப்படின்னு கேட்க முடியலாம். நான் எவ்வளவோ அவர்கிட்ட பேசிட்டேன், ஆனால் வீட்டில் இருந்து குழந்தையும் அத்தையும் பார்த்துக்கோ, நீ ஆஃபீஸ்க்கு ஒன்றும் வர வேண்டாம், நான் அதை ஆஃபீஸை நான் மேனேஜ் பண்ணிக்கிறேங்கிற மாதிரி பேசுகிறாரு. எனக்கு என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியலட்டே அப்படின்னு சொல்ல முடியலாம். நீ ஜின்னுக்கு கால் பண்ணி நான் சொல்கிறது அப்படியே சொல்ல அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே பார்த்துட்டேன். நான் ஜின்னோட நம்பர் என்கிட்ட கிடையாது அப்படின்னு சொல்லி முடியல, நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னோட நம்பரை டே சொல்கிறேன். அண்ட் அவன் கால் பண்ணுறான். இப்போ ஜின் அந்த ஃபோன் பார்த்துட்டு என்ன அன்னோன் நம்பர்லேருந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி காதில் வைக்கிறான். வச்சுட்டு ஹலோ யார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் ஜிமன் பேசுகிறேன் அப்படின்னு சொன்னேன். சொல்லு ஜிமன், உனக்கு இப்படி என்ன நம்பர் அப்படின்னு சொன்ன உடனே அது டே தான் சொன்னார் அப்படின்னு சொன்னேன். ஓ என்னாச்சு அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். இல்லை அவர் என்னையும் குழந்தையும் வீட்டில் விட்டுட்டு போயிடுறாரு அப்படின்னு சொன்னேன்னா. அதுக்கு என்ன? இல்லை என்ன டே இல்லை அவர் ஆஃபீஸில் வச்சு நீ பத்திரமா பார்த்துக்கணும், அவருக்கு ஆஃபீஸில் தான் பிரச்சனையே இருக்குது. இப்போ நான் என்ன கல்யாணம் பண்ணது ஆஃபீஸில் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால அவன் எதுனாலும் பண்ணலாம். அதனால நீ ஆஃபீஸ்க்கு குழந்தைய தூக்கிட்டே போ, நீ எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி ஜேகே கூடயே இருக்கிறதுக்கு பாரு, நீயும் ஜேகே அப்புறம் குழந்தை 3 பேரும் ஒன்றாவே இருக்கிறதுக்கு பாருங்கள், தனித்தனியாக மட்டும் பிரிஞ்சிடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் இது ஜேகே கிட்ட அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லி ஆஃபீஸ்க்கு கூட்டிகிட்டு போங்கன்னு சொன்னால் அவரும் என்னை கூட்டிகிட்டு போக மாட்டேங்கிறாரு, அதான் என்ன பண்ணுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே ஜின்னி வச்சுட்டேன். சரி இதுதானே பிரச்சனை, நான் ஜேகே கிட்ட பேசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அது அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். நான் பேசிக்கிறேன் ஜிமின் அப்படின்னு சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே கட் பண்ணிடுறான் ஜிமின். இப்போ அப்படியே ஜின் அப்படியே ஜேகே கால் பண்ணிட்டேன். டேய் என்னடா பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொல்ல முடிச்சிட்டேன். ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறேன் ஜின் அப்படின்னு சொன்னேன். சரி இப்போ குழந்தை எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா. குழந்தை நல்லா இருக்கா, அவளுக்கு என்ன, அது ஜிமின் வீட்டில் இருக்கான், அவன் பார்த்துக்குறான் அப்படின்னு சொன்னானே. வீட்டில் இருக்கானா, எதுக்கு அவனை வீட்டில் விட்டா அப்படின்னு சொன்னானே. என்ன அவளை வீட்டுக்கு விட்டது, அவளை வீட்லேயே பார்த்துக்கிறதுக்கு தானே நீங்கள் கட்டிக்க சொன்னீங்க அப்படின்னு சொன்னேன். பைத்தியம் மாடா நீ அப்படின்னு சொன்னேன். என்ன ஜென் டேய் உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா, நீ டேஷி டே 3 பேரும் ஒன்றா இருக்க முடிச்சுட்டு நல்லா தான் இருந்தீங்க. அவனை விட்டுட்டு அந்த 6 மந்த் கழிச்சு சரி நீ வீட்டில் குழந்தைய பார்த்துக்கோ, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொன்னேன். அந்த டைமில் டேக் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு தெரியும்ல அப்படின்னு சொல்லுச்சுல. அதுக்காக டேய் அதே மாதிரி ஜிம்மினுக்கும் டிஷ்ஷுக்கு ஏதாவது ஆயிரமா எனக்கு பயமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, வீட்டில் தானே இருக்கான், அப்படியே எங்கேயாவது போகிறதா இருந்தால் எனக்கு கால் பண்ண, நான் அவனுக்கு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னது. கால் பண்ணால் ஒரு அவனுக்கு திருப்புன்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நடக்கும், கால் பண்ண உடனே நீ எடுத்துருவியா, மீட்டிங்கில் இருந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்ல முடியல. இப்போ அதுக்கு என்ன பண்ண, டேய் வழக்கம் போல் ஜிம்மின்னு வேலைக்கே கூட்டிகிட்டு வா, குழந்தைய ஆஃபீஸ்க்கே கூட்டிகிட்டு வா, குழந்தை ஸ்கூலுக்கு போகிறது வரைக்கும் குழந்தை ஆஃபீஸ்லேயே வளரட்டும், அப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம். அதுக்காக ஜிமினியும் டேஷும் வீட்லேயே விடாத ஜேகே அப்படின்னு சொன்னானா.
சரி, நான் நாளையிலேருந்து அவனை ஆஃபீஸ் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொன்னானே. சரி, நீ மட்டும் கூட்டிகிட்டு வரலன்னு வையேன், நாளைக்கு நான் ஆஃபீஸ்க்கு வந்து செக் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னானே. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே வீட்டுக்கு அன்னைக்குள்ள டே அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டே தான் அப்படியே ஜிம்மினை கூட்டிகிட்டு தான் அவனும் ஆஃபீஸ்க்கு வரான். இப்போ ஆஃபீஸ்க்கு வந்துட்டு சரி நீ வழக்கம் போல் எல்லா வேலையும் பாரு அண்ட் டேஷி நீ பார்த்துப்பல அப்படின்னு சொன்ன. நான் பார்த்துக்குறேன் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அந்த நம்ம ஜிமின் வந்து அப்படியே ஆஃபீஸ்க்கு வந்திருப்பான். இப்போ ஆஃபீஸில் தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு டேஷி கூட விளையாடிக்கிட்டு அண்ட் ஜேகேயும் அப்படி ஒரு சைடோடு ஜேகேயும் பார்த்துப்பாரு. ஏன்னா ஜேகேக்கும் பிரச்சனை இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம டே சொல்லியிருப்பாங்க. என்னால் ஒரு நம்ம ஜேகேயும் அப்போவும் பார்த்துப்பான். இப்படியே ஒரு 3 மந்த்துக்கிட்ட ஸ்கிப் ஆகுது. இதில் வந்து இவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவே இருக்கிறாங்க. அண்டு நம்ம ஜேகேக்குமே கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருக்கோம். என்ன இவன் நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான் பட் ஃபுல் டைம் குழந்தை கூடயே டைம் ஸ்பெண்ட் பண்ணுறானுங்கிற மாதிரிலாம் உனக்கு தோணியிருக்கும். பட் இருந்தாலும் சீச்சி அப்படிலாம் நினைக்காது ஜேகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அப்படியே மைண்டை சேஞ்ச் பண்ணியிருப்பான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம டேக்கு எப்போல்லாம் குழந்தைய பார்க்கணும், குழந்தை கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்றோன்னா அப்போலாம் நம்ம டே வந்து என்ன பண்ணுவான்னா ஜிமினோட பாடிக்குள்ளே வந்திருப்பான். அண்ட் ஜிமினுமே அதை அலோவ் பண்ணியிருப்பான். நீங்கள் வந்து எப்போலாம் குழந்தைய தூக்கணும்னு உங்களுக்கு ஆசை இருக்கும், அப்போல்லாம் நீங்கள் என் பாடிக்குள்ளே வந்துக்கலாம், எனக்கு பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம ஜிமினுமே சொல்லியிருப்பான். அப்போ வந்து நம்ம டேக்கு எப்போம்லாம் குழந்தைய தூக்கணும், குழந்தை கூட விளையாடணும்னு ஆசை இருக்கும், அப்போலாம் நம்ம ஜிமினோட உடம்புக்குலாம் வருவான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜியோன் அடிக்கடி குழந்தைய வந்து டச் பண்ண குழந்தை கூட வந்து விளையாடணும்னு சொல்லிட்டு அப்பப்போ வருவான். பட் இருந்தாலுமே நம்ம ஜிமின் வந்து குழந்தைய வந்து ஜியோன்கிட்ட கொடுக்க மாட்டான். அண்ட் அந்த மாதிரி தான் 3 மந்த்ஸ் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போது ஒன் டே இப்போது வந்து அப்படியே நம்ம ஜேகேவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே ஷாப்பிங் மால் போய் அப்படியே ஷாப்பிங் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ பின்னாடியே நம்ம ஜியோன் வந்துட்டு ஹாய் ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படி திரும்பி பார்த்துட்டு நீ எப்படிப்பா இருக்க அப்படின்னு சொல்லும் போதில் நான் ரொம்ப நல்லா இருக்கேன் ஆனால் அப்படிங்கிற மாதிரி அவன் கொஞ்சம் யோசிக்கிறான். இப்போ யோசிச்சுட்டு சரி அதை விடுங்க, அப்புறம் நீங்கள் எப்படி இருக்கீங்க, உங்கள் பையனுக்கு கல்யாணம்லாம் ஆகிடுச்சு, புது மருமகன் எப்படி இருக்கான் அப்படின்னு சொன்னானா. அவங்களாம் நல்லா இருக்கிறாங்கப்பா, 2 பேரும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க, பார்க்கல ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ஆனால் என்னை மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி அதை விடுங்க ஆண்டி, ஜேகேக்கு எனக்கு பிடிக்கல, அவனுக்கு ஜிமினை தான் பிடிச்சிருக்கு, சரி அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும், சரி விடுங்க, அப்புறம் எப்படி ஜேகே சார் ஜிமினை ஏற்றுக்கிட்டாரா அப்படின்னு சொல்ல முடியல. அவனுக்கு என்ன, அவன் ஏற்றுக்கிட்டதுனால தானப்பா கல்யாணமே பண்ணிக்கிட்டான், ஆண்டி உங்களுக்கு விஷயமே தெரியாதா அப்படின்னு சொல்ல முடியல. என்னதுப்பா, அவன் வந்து டேஷியை பார்த்துக்கிறதுக்கு மட்டும்தான் ஜேகே சார் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, ஜேகே சார் பிடிச்சி ஒன்று கல்யாணம் பண்ணிக்கலையே அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். இப்போ அவங்க பார்த்துட்டு என்னப்பா சொல்கிற, ஆமாம் ஆண்டி வேணா ஜிமின்ட்ட போய் கேளுங்க, அவங்க லைஃப் கூட ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்களா என்னன்னு கூட தெரியாது, அவங்க பிடிச்சி கல்யாணம் பண்ணல, ஜஸ்ட்டு டேஷிக்காக தான் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, இந்த விஷயம் ஜேகே உங்கள்கிட்ட சொல்லியிருப்பாருன்னு நினச்சேன், சொல்லலையா அப்படின்னு சொன்னேன். இல்லைப்பா இது எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல முடியல. ஓ சாரி ஆண்டி, அது நான் ஆஃபீஸில் கேள்விப்பட்டேன், ஒரு உங்கள்கிட்ட தெரியாதா என்று, சாரி ஆண்டி நீங்கள் இதை மறந்துடுங்க அப்படின்னு சொல்ல முடியல. அதெல்லாம் இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு சரி ஆண்டி நான் கிளம்புறேன், அப்புறம் அடிக்கடி வீட்டுக்கு வரலாம்ல டேஷியை பார்க்க அப்படின்னு சொல்லல. தாராளமாக வாப்பா அப்படின்னு சொன்னான். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஆண்டி அப்படிங்கிற மாதிரி அவன் சிரிச்சிட்டு அப்படியே கொஞ்சம் தள்ளி போயிட்டு கொளுத்தி போட்டாச்சு, என்னை எப்படி ஜிமின் நிம்மதியாக வாழ்கிறான்னு நானும் பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி அப்படி வில்லத்தனமாக ஜீவன் சிரிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே போகிறான். இப்போ அப்படியே அவங்க அம்மா யோசிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வராங்க. இப்போ வீட்டுக்கு வந்தால் இன்றைக்கி வந்து ஜேகே என்ன சொல்லியிருப்பாருன்னு, இன்றைக்கி எனக்கு நைட் கொஞ்சம் ஒர்க் இருக்கேன், என்னால் நீ டீஷை கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. இப்போ அவன் வந்து அப்படியே வீட்டுக்கு தான் போகிறான். இப்போ அப்படியே அவங்க அத்தை பார்த்துட்டேன், ஜிமன் நில்லு அப்படின்னு சொன்னானா. சொல்லுங்க அத்தை. ஆமாம் நீயும் ஜேகேயும் லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படின்னு சொல்ல முடியல. இல்லை அத்தை, அதை வந்து ஏன் அப்படி கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி ஜிம்மி அப்படி தயங்குறான். இப்போ தயங்கிட்டு இல்லை நான் கேட்குறேன்ப்பா, இல்லை 3 மந்த்ஸ் ஆச்சு எதுவும் இல்லையே, அதான் உன்ட்டு கேட்குறேன், நீயும் ஜேகே ஹாப்பியாக தான் இருக்கீங்களா, இல்லை லைஃப் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி சொன்னானே. அது வந்து அப்படிங்கிற மாதிரி இப்படி ஜிம்மின்னு யோசிக்கிறான். என்னமோ என் பையன் உன்னை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாத சொன்னான், அப்போது என் பையன் உன்னை லவ் பண்ணலையா, அப்புறம் எதுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டான், நான் சொன்ன பையனையும் கல்யாணம் பண்ணியிருக்கலாமே, உன்னையும் அவன் கல்யாணம் பண்ணான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க அத்தை நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க. பட் ஜிமின்ட்டு இதுக்கு எதுக்குமே பதில் இல்லை அப்படிங்க. அவன் அப்படியே பார்த்துட்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணுறான்னா அப்படியே அவன் ரூமுக்குள்ளே போயிடுறான். டேஷை தூக்கிட்டு தான் போயிருப்பான். இப்போ அவன் வந்து ஜிமின் ரூம்லேருந்து அழுறான். இப்போ டேஷ் அப்படியே பக்கத்தில் வந்து நின்றுட்டு அம்மா அழாதுங்கம்மா அம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாடனா. இப்போ அப்படியே டேஷை பார்த்துட்டு ஒன்றும் இல்லை டேஷி அப்படின்னு சொல்லிட்டு இவன் அப்படியே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான்.
எப்படியோ ஒரு 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இந்த 1 மந்த்துமே அவங்க இப்படி தான் கேட்பாங்க. ஏன்னா இந்த 1 மந்த்துமே ஒரு பெரிய மீட்டிங், அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு வந்து ஜேகேங்கிறது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதாவது நைட்டு 12 மணிக்கு அப்புறம் தான் அவர் வீட்டுக்கே வருவார். நைட்டு கொஞ்சம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அவங்க அத்தை வந்து இந்த 1 மந்த்துமே அவனை இதே மாதிரி தான் கொஸ்டின் கேட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. இப்போது அப்படியே 1 மந்த் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்து ஜெமின் வந்து வீட்டுக்குள்ளே வரான். வீட்டுக்குள்ளே வந்தோடனே ஜெமின் நில்லு அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிம்மின் நிற்கிறான். பார்த்துட்டு எப்பாரு நான் 1 மந்த்தாக உன்ட்ட கொஸ்டின் கேட்டுட்ருக்கேன், ஆனால் நீ தப்பிச்சு போய்கிட்டே இருக்கிற, எதுவுமே பதில் சொல்ல மாட்டேங்க, நீ பதில் சொல்லாமல் நான் ஒன்று விட மாட்டேன் ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே முன்ன வராங்க. அத்தை இல்லை அத்தை அது வந்து அப்படின்னு சொல்ல போச்சுல, இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்ல போச்சுல, அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறான். பட் இந்த 1 மந்த்துமே டே வந்து இதை பார்த்துட்டு தான் இருக்கிறான். பட் டேக்கு என்ன பண்ணன்னு தெரியலை. இப்போ வந்து அவங்க அதாவது ஜிமின் என்ன பண்ணுறான்னா, அவன் சைடில் போட்டிருப்பான்ல பேக்கு, அந்த பேக்கை கழுத்து வச்சுட்டு டேஷியும் அதில் சோஃபாவில் அப்படியே எடுத்துகிட்டு, அத்தை நான் சொல்கிறது கொஞ்சம் கேளுங்க அத்தை, அது கொஞ்சம் நாங்கள் அதாவது அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறாரு, அதனால தான் அத்தை நாங்கள் தனியாக இருக்கிறோம், அப்படி இல்லைன்னா அவர் எப்போவோ அப்படின்னு சொல்ல முடியல. ஹோ அப்போது நீ ஆஃபீஸில் வச்சு என் பையனை மயக்கியிருக்க, அதனால அவன் வந்து உன்னை லவ் பண்ணுறேன்னு சொல்லி என்கிட்ட சண்டை போட்டிருக்கான் இல்லையா, என் பையனை அப்படி ஆஃபீஸில் என்னத்தை வச்சு மயக்கினேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறாங்க. இப்போ டே என்ன பண்ணுறான்னா நேராக அந்த குழந்தைகிட்ட போகிறான். குழந்தைகிட்ட போய் குழந்தையோட காதில் ஏதோ ஒன்று சொல்கிறான் டே. இப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னா அப்படியே ஜிமினோட ஃபோன் எடுத்து அதில் ஜின்னுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து அவர் இடையில கொஞ்சம் மெசேஜ்லாம் பண்ணியிருப்பார். அதாவது ஜின்னு வந்து மெசேஜ் பண்ணி குழந்தை எப்படி இருக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஜிமின்கிட்ட விசாரிப்பார். டேஷி அந்த ஜின்னோட சேட்டை எடுத்து அதில் வந்து வாய்ஸ் ரெக்கார்டரை ஆன் பண்ணி விட்டுறா. இப்போ வந்து அந்த ரெக்கார்டர் வந்து ஆனில் இருக்குது. இப்போ ஜிமினும் அத்தையும் பயங்கரமாக சண்டை போடுறாங்க. அவன் ஜிமின் எவ்வளவோ சமாளிக்கிறான். இல்லை அவர் கொஞ்சம் டைம் கேட்டிருக்கிறாரு. அப்போ என் பையனை எதையோ வச்சு மைக்கிட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ அவங்க பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அவன் வந்து அப்படியே இல்லாத்த அப்படிங்கிற மாதிரி ஜிமினி எவ்வளவோ சமாளிக்கிறான். பார்த்துட்டு இது பாரு, இது கூடிய சீக்கிரத்தில் என் பையனை உங்ககிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சண்டை போடுறாங்க. இப்போ இதெல்லாம் அந்த குழந்தை பார்த்துட்டு அந்த ஃபோனில் அப்படியே அந்த ரெக்கார்டரை ஜின்னுக்கு அனுப்பி விட்டுருது. இப்போ ஜின் பார்த்துட்டு என்ன ஜிமின் ஏதோ வாய்ஸ் ரெக்கார்டரை அனுப்பி விட்ருக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த ரெக்கார்டிங்கை கேட்டால் அங்கே வீட்டில் நடந்த சண்டை எல்லாமே அந்த ரெக்கார்டரில் கேட்குது. பக்கத்தில் தானே ஆரம்பம் இருந்திருப்பாரு. ஆரம்பத்தை பார்த்துட்டு என்னடா நடக்குது வீட்டில் அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு தெரியலை, ஆனால் இது யாரை அனுப்பியிருப்பா, கண்டிப்பாக இது ஜிமின் அனுப்பிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்ல முடியல. ஒருவேளை டேஷி அனுப்பியிருப்பாளோ அப்படின்னு சொல்ல முடியல. ஒருவேளை அனுப்பியிருப்பாளோ அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக இந்த வாய்ஸ் ரெக்கார்டரை என்ன பண்ணுறான்னா நேராக ஜேகேக்கு அனுப்பிக்கிறான். ஜேகே வந்து மீட்டிங் அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு அவன் அப்படியே காருக்கு வரும்போதுல ஜின்னுக்கிட்ட இருந்து அப்படியே வாய்ஸ் ரெக்கார்டர் வருது. இப்போ அதை அப்படியே ஆன் பண்ணி கேட்குறான். கேட்டால் வீட்டில் நடக்கிற எல்லா சண்டையுமே அதில் ரெக்கார்டாக இருக்குது. இப்போ அப்படியே கீழே வந்து இன்னொரு ரெக்கார்டரையும் அனுப்பியிருப்பாரு. என்னன்னா வீட்டில் என்ன நடக்குது, நான் உன்ட்டு என்னடா சொன்னேன், டேயை தனியாக விடாதன்னு சொன்னேன்னா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு அப்படியே திட்டி அனுப்பி விட்டுருக்காரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு இந்த ரெக்கார்டர் யார் உங்களுக்கு அனுப்பிவிட்டா, இந்த ரெக்கார்டர் ஜிமின் ஃபோனில் இருந்தால் எனக்கு வந்துச்சு, கண்டிப்பாக இந்த ரெக்கார்டர் ஜிமின் எனக்கு அனுப்பிட்டுறதுக்கு வாய்ப்பில்லை, ஏன்னா இதில் ஜிமினும் உங்கள் அம்மா வந்து சண்டை போட்டு இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இது டேஷி தான் அனுப்பியிருப்பான்னு நினைக்கிறேன், உனக்கு டவுட் நான் டேஷிட்ட போய் நீ கேளு அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே அவன் ஃபோனை கட் பண்ணிட்டு சரி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அப்படியே அந்த கான்வர்சேஷன் அப்படியே ஸ்கிப் ஆகுது. இப்போ நெக்ஸ்ட் டைம் மார்னிங் நம்ம ஜேகே வந்து இன்றைக்கி வேலைக்கெல்லாம் போகலை, வீட்டில் தான் இருக்கிறாரு. அண்டு ஜிமின் அண்டு டேஷி 2 பேருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ டேஷி அப்படியே வந்து ஜேகே கூட விளையாடிட்டு இருக்க முடியல. ஜேகே வந்து ஜிமின் எங்கன்னு பார்க்குறான். ஜிமின் வந்து அவன் அப்படியே கிச்சன் கிட்ட நின்று ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே டேஷியை பார்த்து டேஷிமா அப்போ உனக்கு கேட்பேன், மறைக்காமல் உண்மையை சொல்லணும் அப்படின்னு சொன்னானே, சொல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் கேட்குறான். இங்கே பாரு, நேற்றுக்கு டாடாவோட ஃபோனுக்கு ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் வந்துருச்சு, பாட்டியும் அம்மாவும் சண்டை போடுற மாதிரி. அந்த வாய்ஸ் ரெக்கார்டரை யார் ஜின் மாமாவுக்கு அனுப்பிவிட்டா அப்படின்னு சொல்ல முடியல. அது நான் தான் அனுப்பிவிட்டேன், பாட்டி 1 மந்த்தாக அம்மாவை திட்டிக்கிட்டே இருக்குது, பாவம் அம்மா ரூம்லேருந்து எப்படி அழுறாங்க தெரியுமா, அதான் நான் தான் சின்ன மாமாவுக்கு அனுப்பிவிட்டேன் அப்படின்னு சொன்னேன். அப்போது 1 மந்த்தாக பாட்டி மாமாவை திட்டிகிட்ருக்கா அப்படின்னு சொல்ல முடியல. அம்மா பாவம் அழுதுகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்ன கோடு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஒரு மத்தியானம் ஒரு 2 மணி போல் இருக்கும். இப்போ ஜிமின் வந்து டேஷி அப்படியே தூங்க வச்சுட்டு அப்படியே நிமிர்ந்து பார்த்தா ஜேகே அங்கே தான் உட்காந்து லேப்டாப் பார்த்துட்டு இருந்திருப்பாரு. இப்போ அப்படியே டேஷி தூங்கின உடனே ஜிமின் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொன்னேன்னா சொல்லுங்கள் சார்,
எங்கள் அம்மா 1 மந்த்தாக உன்ட்ட கத்திக்கிட்டே இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லணும். ஐயோ அத்தை அப்படி ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்லி வச்சுலாம். பொய் சொல்லாத, எனக்கு இங்கே நடக்கிற எல்லா விஷயமும் தெரியும். என்னாச்சு? ஏன் நான் உன்ட்ட என்ன சொன்னேன்? கல்யாணம் பண்ண முடியல, உனக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு தானே நான் சொன்னேன் அப்படின்னு சொல்ல முடியலாம். இல்லை சார், அது என்னாச்சு, எதுக்கு அம்மா உன்ட்ட திட்டிகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னான்னா, அவன் அதாவது அவங்க கேட்ட கொஸ்டின் எல்லாமே அவன் கேட்குறான். ஆமாம், நம்ம 2 பேரும் வாழ்கிறோமா இல்லையான்னு அம்மாவுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னான்னா, அது எனக்கு தெரியாது சார், ஆனால் 1 மந்த்தாகவே அத்தை இதை தான் கேட்டுட்ருக்குறாங்க அப்படின்னு சொன்னான்னா, காடு இது யார் சொல்லியிருப்பா அப்படிங்கிற மாதிரி அவன் பயங்கரமாக யோசிச்சிட்டேன். சரி, நீ இதையும் போட்டு மைண்டை போட்டு குழப்பிக்காத, சரியா, நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன் சார். அது இல்லை சார், அப்புறம் அவங்க என்ன தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்னு சொல்ல வச்சுல, அதை நான் பார்த்துக்குறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே ஜேக்கே கீழே போகிறான். கீழே போயிட்டு மா உன்ட்ட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு சொல்ல வச்சுல. இப்போ அப்படியே பார்த்துறேன். வாடா அப்படின்னு சொன்னேன்னா, மா நானும் ஜிமினும் வாழ்கிறோமா இல்லையான்னு சொல்லிட்டு உன்கிட்ட யாருமே சொன்னான் அப்படின்னு கேட்ட உடனே, ஓ உன்னை இலக்கி கொடுத்துட்டானா, அந்த பையன் மூட்டி விட்டுட்டானா நினச்சேன், அவன் கெட்டிட்டு வரும்போது நினச்சேன் இப்படி தான் நம்ம 2 பேர்த்துக்கு இடையில அதையும் இதையும் சொல்லி மூட்டி விடுவான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கத்துறாங்க. எப்போ பார்த்து மா நீ பேசின எல்லாமே என்கிட்ட ரெக்கார்டிங்காக இருக்குமா அப்படின்னு சொன்னா, ஓ அப்போ இதை வர அவன் பண்ணிட்டு இருக்கிறானா அப்படின்னு சொன்னா, மா நிப்பாட்டுமா, நீ நானும் பார்த்துருக்கேன், நாங்கள் 2 பேரும் வாழ்ந்தோமா இல்லையான்னு சொல்லிக்கிட்டு உனக்கு என்னமா தெரியும், நாங்கள் 2 பேரும் வாழலான்னு உன்ட்ட சொன்னோம்மா அப்படின்னு சொல்லி. ஓ அப்போ வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா, சரி அதான் வாழ ஆரம்பிச்சிட்டிங்களா, அப்படி குழந்தைங்க அப்படின்னு சொல்லி முடிச்சலாம். மா சைலண்டாக இருந்துக்க, நான் தான் 5 மினிட்டாக டைம் கேட்டிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, நான் எப்படியாவது டேயை மறந்துடுறேன், அதுக்கப்புறம் நான் உன் கூட ஒன்றா இருக்கிறேன்னு சொல்லிட்டு நான் 5 மினிட்டை டைம் கேட்டிருக்கேன், அந்த ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் அவன் சைலண்டாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னோன்னே, அப்போது நீ இன்னும் டேயை மறக்கலை, அப்போ ஜிமினியும் நீ லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணல, அப்புறம் எதுக்குடா நான் அவனை லவ் பண்ணுறேன், நான் அவனை தான் கல்யாணம் பண்ணுவேன், ஜியோனெலாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு இப்படிடா சொன்னேன் அப்படின்னு சொல்லும் போச்சுல, மா புரிஞ்சுக்கோமா அப்படிங்கிற மாதிரி ஜேக்கே அப்படியே கத்திக்கிட்டு, இங்கே பாருமா தேவையில்லாமல் ஜிமினை கஷ்டப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அங்கேருந்து அவன் அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு, எனக்கும் என் பையனுக்கும் இடையில மூட்டி விடுறான்ல இவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே டென்ஷன் ஆகுறான். இப்படியே கூட ஒரு 1 மந்த்து கூட ஸ்கிப் ஆகுது. இப்போது நம்ம ஜியோன் தான் அப்படியே வீட்டுக்கு வரேன். இன்றைக்கி நம்ம ஜேகே, ஜிமின், அப்புறம் நம்ம டேஷி எல்லாருமே வீட்டில் தான் இருக்கிறாங்க. இப்போ ஜியோன் வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஆண்டி அப்படின்னு சொன்னா, பாப்பா வா உள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே உள்ளே கூட்டிகிட்டு வந்து இப்போ அப்படியே டேஷை பார்த்து, டேஷுக்கிட்டி இங்கே வா அங்கிள் வந்திருக்காரு பாரு அப்படின்னு சொன்னான். இப்போ டேஷு தூரத்துலேருந்து பார்த்துட்டு, அம்மா வரமாட்டேன், அது பேட் அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுறா. இப்போ அப்படியே ஜிமின் தூக்கிட்டு, ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தோளில் போட்டு தட்டி கொடுக்குறான். இப்போ அப்படியே பார்த்துரு, டேஷிமா இது அங்கிள் தானடா அப்படின்னு சொல்ல இல்லை இது பேட் அங்கிள், இவர் கூட நான் பேச மாட்டேன் அப்படின்னு சொல்ல ஓ இந்த மாதிரிலாம் பேசுன்னு சொல்லிட்டு உன்ட்ட அவன் சொல்லி கொடுத்தானா அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க அம்மா அப்படியே பல்ல கடிக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகே பின்னாடி வந்து பார்த்துருமா, அவள் ஸ்டார்டிங்லேருந்தே அவனை பேட் அங்கிள் தான் சொல்லிகிட்டு இருக்கா. அவள் ஏன் அப்படி அவனை பார்த்து சொல்கிறான்னு கூட எனக்கு தெரியாது, நீ ஏன்மா ஜிமினை பல்ல கடிக்கிற அப்படின்னு சொன்ன உடனே, அவன் தாண்டா அம்மா, அவன் அந்த ஆஃபீஸ்க்கு வரதுக்கு முன்னாடியிலேருந்தே அவள் டேஷி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கிற ஒரே விஷயம் இது பேட் அங்கிள் தான் சொல்லிட்டு இருக்கா. அவன் இதையாவது சொன்னான்னு சொல்லிட்டு நீ அம்மா ஜிம்மினை கத்துற அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிற, ஆமாம்மா அவன் எப்போ ஜியோனை ஃபஸ்ட்டு பார்த்தாலும் அன்னையிலேருந்து இப்போ வரைக்கும் அவள் பேட் அங்கிள் தான் சொல்லிட்டு இருக்கிறா. அவள் எப்போ உங்கள்கிட்ட சொன்னா எனக்கு ஜியோன் அங்கிள் பிடிச்சிருக்குன்னு அவள் எப்போ உங்கள்கிட்ட சொல்லி நீங்கள் அவள்கிட்ட கேட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கே எப்படி கத்திட்டே கீழே வரான். இப்போ பார்த்துட்டு அப்போது எப்போ நீ அப்படின்னு சொல்லும் போச்சுலாம், அது வந்தாண்டி அவள் இந்த ஸ்டார்டிங்கில் என் கூட நல்லா பழகுனா, அப்புறம் ஜிமின் வந்ததுக்கப்புறம் தான் அப்படின்னு சொல்லும்போதுல, ஜியோன் பொய் சொல்லாத ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஜேக்கே இப்படி கிட்டே வந்துட்டு, கேட்பாரு எதுக்கு தேவையில்லாமல் பொய் சொல்லி எங்கள் அம்மாவுக்கு ஜிமினுக்கு இடத்துல சண்டையை மூட்டி விட்ற அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேக்கே கேட்குறான். இப்போ அப்படியே ஜியோன் அப்படியே பார்த்துட்டு, பாருங்க சார் நான் உங்களை விரும்புகிறேன் சார் அப்படின்னு சொல்லும்போது, நான் தான் சொன்னல எனக்கு இந்த லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னேன்னா, லவ் மேலெலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால தான் நீங்கள் ஜிமினை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா சார் அப்படின்னு சொல்லும்போதுல, அது ஏன் இஷ்டம், இது ஏன் ஃபேமிலி, எப்போ என்ன முடிவு எடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்குறேன், தேவையில்லாம உங்கள் குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை உண்டு பண்ணாது ஜியோன் அப்படின்னு சொன்னேன்னா, சார் என்கிட்ட என்ன சொன்னீங்க, எனக்கு என் ஃபஸ்ட்டு ஒய்ஃப் பார்த்த இடத்துல எனக்கு யாரையும் பார்க்க முடியாது, என்னால் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு என்னெல்லாமோ சொன்னீங்க,
இப்போ நீங்கள் மட்டும் செகண்ட் மேரேஜ் பண்ணியிருக்கீங்க, இப்போ உங்கள் ஃபர்ஸ்ட் ஒய்ஃபுக்கு கோவம் வராதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் என்னென்னமோ பேசிகிட்டு இருக்கிறான். இப்போ ஜேகே பார்த்துட்டு அது ஏன் பர்சனல் விஷயம், அதில் நீ தலையிடாமல் இருக்கிறது தான் உனக்கு நல்லது ஜியோன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இங்கே பாருங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இப்போ அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இப்போ பின்னாடி வந்து ஆரம், ஜின், சுகா 3 பேருமா வந்திருப்பாங்க. ஏன்னா இந்த சிசிடிவி கேமரா ஃபுல்லாக வீட்டை சுற்றி வச்சுருப்பான். அதாவது ஜின்னு தான் சொல்லியிருப்பான் சிசிடிவி கேமரா வெயி, அங்கே நடக்கிறது எதுவும் சரியில்லை அப்படின்னு சொன்னால் அவன் சிசிடிவி கேமரா வச்சு அவன் ஒரு ஃபுட்டேஜ் வந்து நம்ம ஜேகே கிட்டேயும் இன்னொன்று வந்து நம்ம ஜின்னுக்கிட்டேயும் இருக்கும். இதெல்லாம் பார்த்த உடனே ஜின்னுக்கு வந்து கொஞ்சம் கோவம் வந்துருக்கும். இவன் இதுக்கு தேவலமாக வந்தான்னு சொல்லிட்டு ஆரம்பை கூட்டிக்கிட்டு அவன் வந்து வந்திருப்பான். கூடவே சுகாவுக்கும் கால் பண்ணி சொன்னனால சுகாவுமே அங்கே வந்திருக்கிறான். இப்போ அவன் ஜின் அங்கே வந்துட்டு ஜியோன் நீ இங்கே என்ன பண்ணிகிட்ருக்குற அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அவன் பார்த்துட்டு இது எனக்கும் அவருக்கும் உள்ள பர்சனலான விஷயம், நீங்கள் எதுக்கு தேவையில்லாமல் தலையிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜின்னை பார்த்து கத்துறான். இப்போ ஜேகே பார்த்துறீங்க பாரு, தேவையில்லாமல் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்து கத்துற வழியெல்லாம் வச்சுக்கோத அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிம்மின் வந்து அப்படியே குழந்தைய டேஷியை தூக்கிக்கிட்டு அப்படியே ரூமுக்கு போகலான் இருக்கேன். எனக்கு கீழே ரொம்ப சவுண்டு கேட்கல, டேஷி பயந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு இவன் டேஷியை கூட்டிகிட்டு ரூமுக்கு போகலான் இருக்கான். இப்போ அப்படியே அவன் பார்த்துட்டு அப்படியே ஜியோன் என்ன பண்ணுறான், ஓடி போய் அப்படியே டேஷியை தூக்குறான். தூக்கணுன்னா அவன் அழ ஆரம்பிக்கிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜியோன் விடு ஜியோன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கையை பிடிச்சி இழுத்து இந்த சைடு விடுறான். இப்போ விட்டுட்டு தேவையில்லாமல் குழந்தை மேலே கை வைக்கிற வேலையை வச்சுக்காத அப்படின்னு சொன்ன உடனே அவன் பார்த்துட்டு இல்லை நீங்கள் எனக்கு தான் சொந்தமான ஆள் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கத்துறான். இப்போ அப்படியே ஜேகேவோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு ஜேகே இங்கே பாரு ஜேகே, அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே வீட்டுக்கு வந்ததுலேருந்தே சண்டையும் சச்சரமாக தான் இருக்குது. தயவு செஞ்சு சொல்கிறேன்டா அவனை விட்டுடா, இதோ இவனை கல்யாணம் பண்ணிக்க ரொம்ப நல்ல பையன்டா ஜியோன் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அதாவது ஜிம்மினுக்கு செம்மையாக கோவம் வருது. இப்போ கோவம் வந்துட்டு அத்தை தேவையில்லாமல் பேசாதுங்க அத்தை, அதான் நான் தான் அவரை கல்யாணம் பண்ணிட்டேல, இப்போ எதுக்கு தேவையில்லாமல் அவனையும் என்னையும் கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க அத்தை, நீங்கள் பேசுகிறதெல்லாம் சரின்னு சொல்லிட்டு எல்லா நேரமும் தலையாட்டிகிட்டு இருக்க மாட்டேன் அத்தை, அதை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன்னா பத்தியாடா என்கிட்டே என்ன வாய் காட்டுறான் அப்படிங்கிற மாதிரி சொன்ன விடுறேன். இப்போ ஜியோனுக்கு வந்து செம்மையாக கோவம் வந்திருக்கும். அதாவது நம்ம ஜிமின் வந்து பேச போச்சுன்னா நம்ம டேஷியை இறக்கி விட்டுருப்பான். டேஷி வந்து ஜின்னுக்கிட்ட தான் அவன் போகிறா. இப்போது ஜியோன் ஃபஸ்ட்டு நிற்கிறான், 2வது அவங்க அம்மா நிற்கிறாங்க, 3வது தான் ஜின் இருக்கிறான். அப்போ வந்து நம்ம ஜியோனை தாண்டி போகும்போது அந்த குழந்தையோட கையை அவன் டைட்டாக பிடிக்கிறான். பிடிச்ச உடனே ஜேகே பார்த்துட்டு இங்கே பாரு தேவையில்லாமல் குழந்தைய கையை பிடிக்காது, குழந்தைய விடு அப்படின்னு சொன்ன உடனே இவன் எந்த சார் ஓவராக பேசிகிட்டு இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து ஒரு ஃப்ளவர் பாட் ஒன்று இருக்குது, அதை எடுத்து நம்ம ஜிமினோட தலையில் அடிக்கிறான். இப்போ ஜிமின் வந்து அப்படியே அவன் அடித்த ஃபோர்ஸில் டப்புன்னு கீழே விழுந்துடுறான். அவன் வந்து அப்படியே ஃபேட் ஆயிடுறான். இப்போ டேஷி பார்த்துட்டு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஜிமின்கிட்ட போகிறதுக்கு பார்க்குறா. பட் அவள் ஜியோன் வந்து விடவே மாட்டேங்கிறான். இப்போ ஜேகே பக்கத்தில் தானே நின்றப்போ ஜேகே வந்து அப்படி ஜிமினை தூக்கி பார்க்குறான். ஜிமினோட தலையிலேருந்து ரத்தம் வருது. அவன் இவ்வளோ தட்டி பார்க்குறான். ஜிமின் எலும்பவே மாட்டேங்கிறான். இப்போ பார்த்துட்டு இங்கே பாருங்க, நான் தயவு செஞ்சு சொல்கிறேன் அவனை விட்டுருங்க, என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஒரு சைக்கோ மாதிரி பண்ணுறான். இப்போ அப்படியே ஜேகே வந்து அது எதுவுமே கண்டுக்கலாம். அவன் வந்து தட்டிக்கிட்டே இருக்கான், கண்ணத்தை தட்டிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அப்படியே பின்னாடி இருந்து ஜின் பார்த்துட்டு எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறியா, நீ தான் டேயை கொண்டான்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே அதாவது ஜின் வந்து ஒரு ஆதங்கத்தில் கத்தியிருப்பாரு. இப்போ அப்படியே ஆரம் பார்த்துட்டு அப்படி கையை பிடிக்கிறான். பிடிச்ச உடனே நீங்கள் விடுங்க ஆரம், நானும் பார்த்துட்டு இருக்கிறேன், எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினச்சிருக்கிறேன், நீ தாண்டா டேயையும் கொண்டு இப்போ ஜிம்மினையும் பிளான் பண்ணியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கத்தின உடனே அவன் அப்படியே ஜியோன் வந்து திரும்பி பார்த்துட்டு ஹோ உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா, தெரியும்டா, தெரிஞ்சனால தான் ஜிமினுக்கும் ஜேகேக்கும் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நாங்கள் இங்கே வந்தோம் அப்படின்னு சொன்னானா. ஹோ ஜிமினுக்கும் ஜேகேக்கும் எதுவும் ஆயிடக்கூடாது, பட் குழந்தைக்கு எதுவும் ஆனால் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே டீப்பா பக்கத்தில் இருக்குது, அந்த டீப்பா மேலே பிடிச்சி அப்படியே தள்ளி விடுறான். இப்போ ஜிமின் என்ன பண்ணுறான்னா டப்புன்னு குழந்தைய டைட்டாக பிடிக்கிறான். பிடிச்சிட்டு உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொன்னோன்னா மம்மா பயமாக இருக்குது மம்மா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜிமின் அவள் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். இப்போ பார்த்துட்டு ஜிமின் உனக்கு ஒன்றும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே அப்படியே மேலே அப்படி கை வைக்கிறான். பட் ஜிமின் வந்து பார்த்துட்டு உனக்கு ஒன்றும் இல்லைலாடா அப்படின்னு சொன்னோன்னா ஒன்றும் இல்லை மம்மா அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறா. இப்போ அப்படியே அவன் அப்படியே தலையை பேட் பண்ணிட்டு ஜின் மம்மா கிட்ட போ அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவள் பார்த்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே குடுன்னு ஜின்னுக்கிட்ட ஓடிடுறா. இப்போ ஜின் அப்படியே தூக்கி அப்படியே வச்சிருக்கிறான். இப்போ அப்படியே ஜிம்மின் எந்திரிச்சிட்டு நீ என்ன நினச்சிட்ருக்க அப்படின்னு சொல்லும்போதுல இன்னும் நீ சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சைடில் ஒரு கட்டை மாதிரி ஒன்று இருக்குது, அதை இடத்த அப்படியே அடிக்க போகிறான். இப்போ அந்த கட்டையை டைட்டாக ஜிமின் பிடிக்கிறான். பிடிச்சிட்டு ஓ நான் ஜிமினா, என்னை நல்லா பாரு நான் ஜிமினா அப்படின்னு கேட்ட உடனே இப்போ ஜியன் அப்படி நல்லா பார்க்குறான். பார்த்தா அது டே தான், நம்ம ஜிமினோட உடம்புக்குள்ளே டே தான் வந்திருப்பாரு. நான் ஜிமினா
அப்படின்னு சொன்னேன். நீ 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 எப்படி நீ நீ அப்படின்னு சொல்ல முடிச்சுலாம். ஓ, நான் எப்படி செத்தேன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிட்ட வரான். ஜேகேக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. ஏன்னா நம்ம ஜிமின் தான் இருக்கிறான், பட் ஜிமினோட பாடிக்குள்ளே நம்ம டே வந்துருக்கிறதுனால அவனுடைய ஃபேஸில் வந்து லைட்டாக டே தெரிகிறான். இப்போ அப்படியே ஜேகே பார்த்துட்டு டே டேமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணில் தான் அவனுக்கு கண்ணீர் வருது அப்படின்னு ஜேகே சொன்னானே. இப்போ டே அப்படியே சைடில் திரும்பி பார்க்குறான். பார்த்துட்டு இப்போ அப்படியே திரும்பி ஜியோனை பார்த்துட்டு என்னடா என்ன மறந்துட்டு போல அப்படின்னு சொல்லும் போச்சுல. இப்போ அவன் அப்படியே ஷாக் அப்படியே பின்னாடி போயிட்டுருக்குறான். இப்போ வந்து அப்படியே நம்ம டேயுமே முன்ன போயிட்டு என்னை கொன்னலாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கட்டியை எடுத்து அப்படியே அடிக்கிறான். அடித்தோடனே என்னை விட்டுரு என்னை மன்னிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லி எப்படிடா அவனை மன்னிச்சு விடுவேன்? என் புருஷன் கூட என் பிள்ளை கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த என்ன கார் ஆக்சிடென்ட் பண்ணி கொன்னவன் நீ தானடா, எப்படி அவனை உயிரோடி விடுவேன், எப்படி விடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அடிக்கிறான். இப்போ அடிச்சுட்டு என்ன கொன்னது பத்தாதுன்னு சொல்லிட்டு நீ ஜிமினை வர கொள்ளதுக்கு வந்துட்டல அப்படின்னு சொல்லிட்டு இவன் மறுபடியும் அடிக்கிறான். அடிச்சிட்டோன்னே என்ன விட்டுரு எப்போ என் குழந்தை மேலே நீ கை வச்சியோ அப்போவே முடிவு பண்ணிட்டேன்டா, இதுக்கு மேலே உன்னை உயிரோடி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான்னா அப்படியே அந்த கட்டி எடுத்து நட்டு மண்டையிலே அடிக்கிறான். இப்போ அவன் தலையில வந்து அப்படி ரத்தம் பாயுது. பார்த்துட்டு நீ உயிரோடு இருந்தேன்னு வையன், என் புருஷனோட உயிருக்கும் சரி, என் பிள்ளையோட உயிருக்கும் சரி, என் தம்பியோட உயிருக்கும் சரி, 3 பேர்த்தோட உயிருக்கும் ஒன்னால எப்பவுமே ஆபத்து மட்டும்தான்டா வரும். நீ இருக்காத, செத்துரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் டே என்ன பண்ணுறான்னா அப்படியே அடிக்கிறான். அடித்ததில் அவன் அப்படியே விழுந்துடுறான். அப்படியே விழுந்ததை பார்த்துட்டு இதுக்கப்புறம் என் குடும்பம் சந்தோஷமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவன் கழுத்தை பிடிச்சி அப்படியே அந்த வீட்டிலேருந்து அப்படியே வெளியே தூக்கி போடுற மாதிரி போடுறான். அப்படியே போட்டுட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். பார்த்தா அங்கே ஜேகே அழுதுகிட்டே நிற்கிறான். நம்ம டேஷியுமே அப்படியே பார்த்து ஸ்மைல் பண்ணுறா. இப்போ ஜேகே கிட்ட அப்படியே போயிட்டு என்னை மன்னிச்சிரு ஜேகே, எனக்கு உன்னையும் குழந்தையும் காப்பாற்றுறதுக்கு வேறு வழி தெரியல ஜேகே, நான் தான் ஜிமினை உன் வாழ்க்கைக்குள்ளே அனுப்புனேன், என்ன மன்னிச்சிரு ஜேகே அப்படின்னு சொன்ன உடனே அப்போ ஜிமினி என்கிட்ட வந்தது உன்னாலையா அப்படின்னு சொல்ல முடியல. நான் தான் ஜிமின்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், எனக்கு ஒரு வழி தெரியல, எனக்கு ஜிமினை பார்த்தோன்னே உன்னையும் டேஷியாவும் நல்லா பார்த்துப்பான்னு எனக்கு தெரிஞ்சுது, அதான் நான் தான் ஜிமின் உன்கிட்ட அனுப்புனேன், ஜிமின்கிட்ட ஹெல்ப் கேட்டேன், அவன் எனக்கு பண்ணுறேன்னு சொன்னான், அதே மாதிரி அவனும் உன் வாழ்க்கைக்குள்ளே வந்தான், உன்னை கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தான். ஜிமினை கஷ்டப்படுத்தாதடா, சின்ன வயசுலேருந்தே ஜிமின் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கான், அவன் இந்த வாழ்க்கையை சொல்லும் போச்சில் அவன் நினச்சிருந்தா என்னால் முடியாதுன்னு அவன் சொல்லியிருக்கலாம், ஆனால் அவன் எனக்காக இந்த விஷயத்த பண்ணான். ஜிமின் என்னோட தம்பி, அவனை பத்திரமா பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக, ஆனால் நீ என்னை விட்டு போகாத, இப்படியே என் கூட இருந்துடா, விட்டுட்டு போகாதடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் போச்சில் டேக்கி என்ன சொல்லனே தெரில. இப்போ அப்படியே ஜின் பக்கத்தில் வந்துட்டு ஜேகே விட்டுறா, டேக்கி போய் தாண்டா ஆகணும், அவன் ஜிமினோட உடம்புல ரொம்ப நாள் இருந்தால் அது ஜிமினுக்கு தாண்டா ப்ராப்ளம், புரிஞ்சுக்கோ ஜேகே அப்படின்னு சொல்லும்பச்சில் இப்போ அப்படியே டேப் பார்த்துட்டு நான் போய் தான் ஆகணும், என்னால் ஜிமினோட பாடியில் ரொம்பலாம் இருக்க முடியாது, நான் வந்த ஃபைலம் முடிஞ்சிருச்சு, நான் மொத்தமாக போய் தான் ஆகணும், இத்தனை வருஷமாக உன் பின்னாடியே பாதுகாப்புக்காக இருந்தேன், இனிமேல் என்னால் இருக்க முடியாது, நான் போகிறேன் ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்படியே திரும்ப போச்சுல. இப்போ டேஷி பார்த்துட்டு மம்மா போகாது மம்மா அப்படின்னு சொல்லும் போச்சுல. இப்போ அப்படியே டேஷியை டே பார்த்துட்டு நான் உன் மம்மா கிடையாது, இனிமேல் ஜிமின் தான் உன்னோட மம்மா, நீ ஜிமினை தான் மம்மாவை பார்க்கணும் சரியா, ஜிமின் மம்மாவை எப்பவும் கஷ்டப்படுத்தக்கூடாது, அதே மாதிரி நீ தான் ஜிமின் மம்மாவையும் ஜேகே டாடாவையும் பத்திரமா பார்த்துக்கணும், உன்னை நம்பி தான் மம்மா போகிறேன் ஓகேவா அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே டேஷி பார்த்துட்டு மம்மா அப்படின்னு சொன்னேன்னா எனக்கு ப்ராமிஸ் பண்ணி கூட
ஜிமின் மாமாவையும் ஜேகே டாடாவையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே அந்த டேஷி வந்து ப்ராமிஸ் பண்ணிட்டு நீ பத்திரமா பார்த்துப்பேன்னு எனக்கு தெரியும், லவ் யூடா சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே நம்ம கிட்ட அதாவது ஜின்னுக்கிட்ட இருந்து நம்ம டேஷி அப்படியே வாங்கி அப்படியே ஃபோர் ஹெட்டில் கிஸ் பண்ணி ரொம்ப சேட்டப் பண்ணக்கூடாது சரியா, ஜிமின் மாமாவை பத்திரமா பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னானோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே குழந்தைய வந்து ஜேகே கிட்ட கொடுத்தோன்னே ஜேகே அப்படியே அழுதுகிட்டே இருக்கிறான் பார்த்துட்டு இப்போ அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்டு ஜேகே எல்லாரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நேராக ஆரம்பிக்கிட்ட வந்து டேஷி ஜேகே ஜிமின் மூணுத்தையும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொன்னானோ நான் பார்த்துக்கிறேன்ட்டே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம் சொல்கிறான். இப்போ அப்படியே சுகாவையும் பார்த்தோன்னா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் தலையாட்டுறான். இப்போ அப்படியே வாசல்கிட்ட போயிட்டு அப்படியே திரும்பி எல்லாத்தையும் பார்த்து அப்படி பாய் மாதிரி காட்டிட்டு அப்படியே நம்ம அப்படியே போயிடுறான். இப்போ அப்படியே ஜிமின் டப்புன்னு கீழே விழுந்த உடனே நம்ம ஆரமும் சுகாவும் அப்படியே ஓடி போய் ஜிமினை தூக்கினா தலையிலேருந்து பிளட்டு வந்துக்கிட்டே இருக்குது. பார்த்துட்டு இவன் ரொம்ப இங்கே இருக்கிறது சரியில்லை, நம்ம இன்னும் ஹாஸ்பிட்டல் கூட்டு போயிடலாம் சுகா அப்படின்னு சொன்னான். சுகாவும் பார்த்துட்டு ஓகே ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே திரும்பி பார்க்குறான். போனதோடய அங்கே ஜேகே உட்காந்து பயங்கரமாக அழ ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ அப்படியே ஜின் பார்த்துட்டு இங்கே பாரு ஜேகே விட்றா அப்படின்னு சொன்ன உடனே எப்படி ஜின்னு விட சொல்கிறீங்கன்னா அவன் இத்தனை நாளாக ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டான் தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தான் தெரியுது அவனை கொண்டுட்டாங்க. கேட்குறேன் எனக்கு எப்படி ஜின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பயங்கரமாக அழுறான். இப்போ பார்த்துட்டு சரி அதான் நம்ம ஜியோன் இறந்துட்டான்ல விடு, இதுக்கப்புறவாது ஜிமின் கூடயும் டேஷி கூடயும் லைஃப் ரொம்ப ஹாப்பியாக வாழறதுக்கு பார் அப்படின்னு சொன்ன உடனே இப்போ அப்படியே பார்த்துட்டு கண்டிப்பாக நாங்கள் முன்னோரும் சந்தோஷமாக இருக்கிறது தான் டேக்கு சந்தோஷம்னா கண்டிப்பாக சொல்கிறேன். நான் கண்டிப்பாக அவனோட சந்தோஷத்துக்கு மாற எதுவும் செய்ய மாட்டேன் ஜிம் அப்படின்னு சொன்னானே. சரி ஓகே இப்போ ஜிமின் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகலாம் அப்படின்னு சொன்னானே. சரி அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இப்போ ஜேகே வந்து அப்படியே ஹாஸ்பிட்டல் கிளம்பி போகிறாரு. அதாவது ஃபஸ்ட்டே வந்து அவன் வந்து அழுதுட்டு இருக்கிறத பார்த்துட்டு சரி நம்ம போகலாம், ரெண்டாவது பின்னாடி ஜின்னு கூட்டிகிட்டு வருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் ஃபஸ்ட்டே போயிருப்பாங்க. இப்போ வந்து பின்னாடி ஜின்னு ஜேகேவோட அம்மா ஜேகே அண்ட் டேஷி 3 பேரும் அப்படியே போயிட்டுருக்குறாங்க. இப்போ அப்படியே ஜேகேவோட அம்மா பார்த்துட்டு என்ன மன்னிச்சிருப்பா, எனக்கு எதுவும் தெரியாது, என்ன மன்னிச்சிருடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னாடலாம். விடுமா, உன்னை ஜியோன் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்கிறான், நான் ஒத்துக்கிறேன், நீ இருக்க மாதிரியாவது கொஞ்சம் நல்லா இருமா, ஜிமின் பத்திரமா பார்த்துக்கோம்மா, அவனை கஷ்டப்படுத்தாதம்மா அப்படின்னு சொல்கிறேன்னா சரிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜேகே ஹக் பண்ணி அவங்களும் அழுறாங்க. இப்போ அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜிமின் தான் அப்படியே கண்ணை முழிச்சா ஜேகே தான் அப்படியே டைட்டாக கையை பிடிச்சிட்டு இருக்கிறான். இப்போ அப்படியே பார்த்துட்டு சார் எனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லணும். உனக்கு ஒன்றும் இல்லை, இப்போ உனக்கு ஓகே தானே அப்படின்னு சொல்லணும். ஓகே தான். இப்போ டேஷி அப்படின்னு சொன்னா அவள் அப்படியே அங்கே பார்த்துட்டு மம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவள் கூப்பிட்றா. ஜின்னோட கையில் தான் இருக்கிறா. இப்போ பார்த்துட்டு டேஷி நல்லா இருக்கிறாள்ல அப்படின்னு சொல்லணும். நல்லா இருக்கிறா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அப்படியே 2 days ஸ்கிப் ஆகுது. 2 daysமே ஜிமின் வந்து அப்படியே ஹாஸ்பிட்டலில் தான் இருந்திருப்பான். இப்போ டிஸ்சார்ஜ் பண்ணான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 2 daysமே ஜிமின் வந்து டேயை பயங்கரமாக தேடி இருப்பான். பட் டே வந்திருக்கவே மாட்டான். இப்போ அப்படியே வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் ஜிமின் வந்து ஏதோ மிஸ் பண்ணுறது மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. இப்போ வந்து அவன் வந்து ரூம்குள்ளே இருக்கும்போது டேன்னு கூப்பிட்டு பார்க்குறான். பட் டே வரவே இல்லை. இப்போ அப்படியே அவனுக்கு கொஞ்சம் டல் ஆகுது. இப்போ மறுபடியும் பார்த்துட்டு டே அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான். பட் டே இல்லை. இப்போது ஜேகே தான், அதாவது ஜிமின் அழ ஆரம்பிச்சிருப்பாரு. இப்போ ஜேகே அப்படியே பேக் ஹக் பண்ணிட்டு நீ யாரை கூப்பிடுறன்னு எனக்கு தெரியுது, ஆனால் என்கிட்டே வரமாட்டான், அவன் போயிட்டான், ரொம்ப தேங்க்யூ ஜிமின் அப்படின்னு சொன்னேன்னா. இப்போ அப்படியே ஜிமின் திருப்பிட்டு என்ன டே வரமாட்டாரா? வரமாட்டான், அவன் போயிட்டான். என்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னான். உன்கிட்ட அவன் ஹெல்ப் கேட்டது, நீ அவனுக்காக ஹெல்ப் பண்ணது ரொம்ப தேங்க்யூ ஜிமின். நீ வாழ்க்கையில் வந்தது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு. ஐ லவ் யூ ஜிமின் அப்படின்னு சொன்னானே. இப்போ அப்படியே அவனை வந்து பார்த்துட்டு ஜேகே சார் அப்படின்னு சொன்னானே. கால் மீ ஜேகே சார் வேண்டாமே அப்படின்னு சொன்னானே. பட் ஜேகே அப்படின்னு சொன்னானே. இனி நம்ம லைஃப்பை ஹாப்பியாக வாழலாம். எனக்கு நம்பிக்கை இருக்குது. நம்ம ஹாப்பியாக இருக்கிறத பார்த்தா எங்கேயாவது இருந்தால் அவன் சந்தோஷப்படுவோம். அவன் நம்ம கண்ணுக்கு தெரியாட்டாலும் நம்மளை சுற்றி தான் எங்கேயாவது இருப்பான். ஃபீல் பண்ணாத.
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கண்ணீரை தொடச்சி விட்றான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் வந்து பயங்கரமாக அழுறான். இப்போது ஜேகே வந்து அப்படியே படுக்க வச்சு அப்படியே லைட்டாக தட்டி கொடுத்ததோடு இப்படி ஜிமின் தூங்குறான். இப்போ அப்படியே அங்கேருந்து போயிடுறான். இப்போ ஜிமின் அப்படியே தூங்கி முடிச்சுட்டு இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் இறங்கி அப்படியே அவன் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்ல மச்சில் ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு கேட்குது. இப்போ அவன் டப்புன்னு திரும்பி டேயண்ணா அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்படியே டே லைட்டாக கணக்கு தெரியறான். அதாவது ரொம்ப தெரியல, பட் லைட்டாக தெரியறான். இப்போ அப்படியே பக்கத்தில் போய்ட்டு டேயண்ணா அப்படின்னு சொன்னேண்ணா. என்ன ரொம்ப தேடுற போல அப்படின்னு சொன்னேண்ணா. என்கிட்ட சொல்லாமல் போயிட்டீங்கல்ல அப்படின்னு சொன்னேண்ணா. என்னோடய வேலை முடிஞ்சது, நான் போய் தான் ஆகணும். நீ இந்த குடும்பத்தை பத்திரமா பார்த்துப்பன்னு எனக்கு தெரியும். நீ என்னை ரொம்ப தேடுற, அதான் ஒரு தடவை பாய் சொல்லிட்டு போயிடலான்னு வந்தேன். கவலைப்படாத, இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி உன் பின்னாடி ஒரு பக்க பலமாக நான் இருப்பேன். இந்த குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் சரி கண்ணை மூடி டேன்னு நீ கூப்பிட்டா கண்டிப்பாக உன் பின்னாடி நான் நிற்பேன். நீ அதை முழுசாக நம்பலாம். ஆனால் உன் கண்ணுக்கு தெரிய வேணான்னு கேட்டால் தெரிய மாட்டேன். ஆனால் இந்த குடும்பத்துக்கு ஒரு பக்கபலமாகவும் உங்கள் 3 பேர்த்தோட பாதுகாப்புக்காகவும் நான் எப்போவும் நிற்பேன். அதை மட்டும் நீ எப்போவும் மறந்துடாது, சரியா அப்படின்னு சொன்னோடனே இப்போ அப்படியே ஜிமின் பார்த்துட்டு அப்படியே அழுதுகிட்டே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஸ்மைல் பண்ணுறான். இப்போ பார்த்துட்டு சரி நீ ஜேகே பத்திரமா பார்த்துக்கோ அண்ட் டேஷியும் பத்திரமா பார்த்துக்கோ, சரியா அப்படின்னு சொல்கிறேன். இப்போ அப்படியே பார்த்துட்டு சரி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இப்போ பார்த்துட்டு சரி நான் கிளம்புறேன் பாய் அப்படின்னு சொன்னான்னு பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே கை காட்டுறான். இப்போ ஜேகே வந்து அப்படியே ரூம்குள்ளே வந்திருப்பாரு. அப்போ டாட்டா கிடைக்கிறத பார்த்துக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. இப்போ அப்படியே பார்த்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து அப்படின்னு சொன்னான். டே இங்கே தான் இருக்கிறானா அப்படின்னு சொன்னா போயிட்டாரு, இதுக்கு மேலே வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா சரி ஓகே அழாத அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே தோலில் போட்டு அப்படியே தட்டி கொடுக்குறாரு. இப்போ அப்படியே பார்த்தேன் சரி கீழே போகலாமா, நான் குக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னேன்னா ஏன்னா நீங்கள் குக் பண்ணீங்களா அப்படின்னு சொன்னேன்னா நான் நல்லா குக் பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொன்னேன்னா அது இல்லை என்கிட்ட சொல்லியிருந்தா நான் பண்ணியிருப்பேன்ல அப்படின்னு சொல்லணும். அதெல்லாம் ஒன்று வேண்டாம் வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கீழே கூட்டிகிட்டு போய் அப்படியே சாப்பிட்றாங்க. இப்படியே ஒரு 6 years கிட்ட ஸ்கிப் ஆகுது. இப்போ நம்ம ஜேகேக்கும் நம்ம ஜிமினுக்கும் ஒரு குழந்தையுமே இருக்குது. அந்த குழந்தைக்கு ஒரு 5 years ஆகுது, 5 வயசு ஆகுது. அண்ட் நம்ம டேஷிக்கு வந்து ஒரு 8 வயசு ஆகுது. இப்போ ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. இன்றைக்கி வந்து சண்டே, ரொம்ப ஹாப்பியாக அவங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு ஸ்விம்மிங் பூலில் தான் அப்படி நம்ம டேஷியும் நம்ம குக்கியும் தான் உள்ளே இருந்து அப்படி ஜாலியாக விளையாடி குளிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படியே ஜேகேவை பார்த்துட்டு நம்மளும் உள்ளே போகலாமா அப்படின்னு சொல்லணும். நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். இல்லை வா நம்ம 2 பேரும் ஜாலியாக போய் குளிக்கலாம் வாடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பிடிச்சி இழுக்கிறோம். நான் வரல ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஜேகே பிடிச்சி புள்ள தள்ளி விட்டுறான். இப்போ அப்படியே தள்ளி விட்டுறேன். சரி என்ன தான் தள்ளி விட்டுறல வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பக்கத்தில் வரான். நான் வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிறது போகிறதுக்கு பார்க்குறான். இல்லை வாடா அப்படின்னு சொல்கிறேண்ணே. இல்லை ஜேகே வேண்டாம் ஜேகே அப்படின்னு சொல்கிறேண்ணே. சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே இப்போ அப்படியே ஜிமின் ஸ்மைல் பண்ணிகிட்ருக்கான். இப்போ பின்னாடி இருந்து யாரும் புஷ் பண்ணுற மாதிரி அவனுக்கு இருக்குது. இப்போ டப்புன்னு அவனும் ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே விழுந்துடுறான். இப்போ அப்படியே அவன் விழுந்து ஃபேஸில் அப்படியே மேலே அப்படியே தண்ணிக்கு மேலே வந்துட்டு அப்படியே திரும்பி பார்க்குறான். அங்கே யாருமே இல்லை. இப்போ அப்படியே டே வந்துட்டு வந்தியா வரமாட்டேன்னு சொன்னால் இப்போ உள்ளே குதிச்சிட்டா அப்படின்னு சொன்னா அது என்னை யாரோ புஷ் பண்ணது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே திரும்பி பார்க்குறான். இப்போ அந்த இடத்துல யாருமே இல்லை. பார்த்துட்டு நீ யார் கால் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டு நடிக்கிற பத்தியா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிச்சு முட்டுறான். இப்போ அப்படியே ஜிமின் சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த பார்த்தா அந்த இடத்துல லைட்டாக டே தெரியிறான். டே தெரிஞ்ச உடனே நான் தான் தள்ளி விட்டேன், என் புருஷனையாக தள்ளி விட்ற அப்படிங்கிற மாதிரி இப்போ டே கேட்குறான். இப்போ பார்த்துட்டு அப்படியே ஜிமின் ஸ்மைல் பண்ணுறான் ஹாப்பியர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டே அங்கேருந்து அப்படியே மறைகிறான். ஓகேடா, இது ஒரு நல்ல ஹாப்பி எண்டிங்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இந்த ஸ்டோரி எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அண்ட் டியூரேஷன் டைம் ரொம்ப போயிடுச்சுன்னு தெரியும். அது மட்டும் இல்லாமல் ஒரு நாள் வந்து ஸ்கிப் ஆகிடுச்சு. நான் வந்து அடுத்த நாளுக்குள்ளேயே போஸ்ட் போட்டுடலான்னு நினச்சேன், பட் என்னால் முடியலை. ஒரு நாள் அப்படி தாண்டிடுச்சு. ஏன்னா அது பாதி வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டே மிச்சத்தை ரெக்கார்ட் பண்ணும்போது என்னன்னு தெரியல, எனக்கு ஆட்டோமேட்டிக்காக கண்ணிலேருந்து கண்ணீர் வருது. இந்த லாஸ்ட்டு சீன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த கதை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். எல்லா கதைக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த கதைக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு இந்த ஸ்டோரி நீங்கள் எப்படி ரசிச்சிருக்கீங்க, எப்படி
இருந்துச்சு அப்படின்னு எனக்கு தெரியும். அண்ட் கூடிய சீக்கிரம் 3K அடிக்க போகிறோம். தேங்க்யூ, பாய் ஆர்மீஸ், லவ் யூ.